दयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रमजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोदकस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैवसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये मातापिता युवतिः सनयाय पूजि शरणं देव येनेन मदन्वयानाम् आद्यशनकुलविरामं श्रीमद्ददङ्ग्रीवलं प्रणमामि मूर्धना बोधं शरस्य वहदा वयवट्टनादि भक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणपरकाले यतीन्द्रविश्रान्तिमत्पराङ्गसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् आपादचूडमनुभूयहरिं शयानं मध्ये कवेरुदिगुं विदान्तरात्मा अदृष्टदान् नयनयोर्विषयान्तराणं योनिशिवामनवै मुनिवागनन्तं காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர முதரமந்தம் திருமார்பு கட்டம் செவ்வாய் வாட்டவில் கண்கள் மேல் முனியரித்தறி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாடதாள் பரவினோமே. சிவபதியான சர்வீஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். மயர்வு அற அப்படின்னு சொல்லும் போது அஞ்ஞான அந்தகாரம் நீங்கும்படியாக அப்படின்னு அர்த்தம். மயர்வு அற மதிநலம், அஞ்ஞானம் துளி கூட இல்லாமல் ஞானத்தினுடைய மிகுதியே இருக்கக்கூடியதான ஆழ்வார்கள். அது நம்மால் முடியுமா என்றால் எம்பெருமான் கொடுக்க அவர்களுக்கு அது நேர்ந்தது. அதனாலதான் ஆழ்வார்களை மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார்கள் என்று தெரிவிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் பதின்மர்கள், 10 பேருன்னு சொல்றோம், 12 பேருன்னு சொல்றோம். பள்ளிக்கூடத்துல படிக்கிறச்சே ஆழ்வார்கள் எத்தனைன்னு சொல்லும் போது 12ன்னு போட்டாதான் ஒரு மதிப்பெண் கிடைக்கும். ஆனா சம்பிரதாயத்திலே பார்க்கிற பொழுது ஆழ்வார்கள் எத்தனை பேருன்னா பதின்மர்கள் என்று சொல்லுவார்கள். 10 பேர் 12ன்னு சொல்லுவார்கள். ஏன் 10ஐயும் 2ஐயும் சேர்த்து சொல்லாமல் தனியாக சொல்ல வேணும் அப்படின்னா பகவானிடத்திலே பகவானுடைய திருவடி நிலைகளுக்கு போக வேணும் அப்படிங்கிற ஆசையாலே பிரார்த்தித்தவர்கள் 10 பேர். பகவானை சென்று கிட்ட வேணும், பகவானை காண்பியுங்கோள், தேவதையுடைய திருவடிகளிலே விழுகிறோம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியருடைய திருவடிகளிலே விழுந்தவர்கள் 2. ஒன்னு நம்மாழ்வாருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வார், சித்திரையிலே சித்திரை நட்சத்திரத்திலே திருவதாரம் பண்ணவர். மற்றொருத்தி திருவாடிப்புறத்திலே பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாக அவதரித்து போன்றவள் ஆண்டாள். இவா 2 பேரை தவிர மித்த எல்லாரும் பகவானை பகவானுக்காக பகவானுடைய திருவடிகளிலே பகவானிடத்திலேயே பிரார்த்தித்தவர்கள் அப்படிங்கிற பிரதம பருவ நெட்டை பேர். பகவானிடத்திலே கேட்கறது, நேர போய் கேட்கறது, அது ஒரு பெரியவரும் அவரை முன்னிட்டு கொண்டு கேட்பது. அப்படிங்கிற 2 ரீதியிலே ஆழ்வார்கள பதின்மர்கள் அப்படின்னு சொன்னால் அத மாமுனிகள், மணவாள மாமுனிகள் தான் தெரிவிக்கிற பொழுது பொய்யார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்யப்பட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பானன் நற்கலியன் ஈதிவரதோத்த தடைவாமிங்கு அப்படின்னு பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். பொய்யார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்யப்பட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பானன் நற்கலியன் அப்படின்னு 10 பேர். இந்த கிரமத்துலதான் ஆழ்வார்களுடைய அவதாரம். பொய்யார் பூதத்தார் பேயார் நேற்றுக்கே சொன்னேன். இவர்கள் 3 துவாபர யுகத்திலே அவதரித்தவர்கள். திருமிழி ஆழ்வார் 4வது, கலியுகம் தொடக்கமாக நம்மாழ்வார் தொடக்கமாக அவதரித்தவர்கள் தான். நம்மாழ்வாருக்கு அப்புறம் நம்மாழ்வார் ஆச்சுன்னா வைகாசி விசாகத்திலே, அதுக்கப்புறமாக குலசேகர ஆழ்வார், அருள்மாறன் சேரலர்கோன் அப்படின்னா சேர நாட்டிலே அவதரித்ததான திருவிக்கிரத்திலே அவதரித்ததான ஆழ்வார் குலசேகர பெருமாள், குலசேகர ஆழ்வாருக்கு சேரலர்கோன்
துய்ய பட்டநாதன், துய்ய பட்டநாதன் அப்படின்னா பெரியாழ்வாருக்கு பட்டநாதன் அப்படின்னு பேரு. பட்டபிரான்னு சொல்ல முடியும். துய்ய பட்டநாதன். அடுத்தது சொல்றார் அன்பர் தாழ் தூளி. அன்பர் தாழ் தூளினா பக்தாங்கிரி ரேணு சொல்றமா இல்லையா ஆழ்வாருக்கு. அதாவது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பக்த அங்கிரி ரேணு. பக்தாங்கிரி ரேணு பரகால பக்தாங்கிரி ரேணுன்னு சொல்றோம். அப்படின்னா பக்தர்களுடைய திருவடி, திருவடியில் இருக்கக்கூடிய, திருவடிக்கு கீழே இருக்கக்கூடிய மண் துகள்கள், அந்த மண் துகளில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படி நான் இருக்கணும்னு நினைத்தார்கள். தொண்டரடிப்பொடி ஆழ்வார்னு ஆறாரும் உண்டானா தொண்டராவது அடியாவது பொடியாவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா தொண்டர்களுக்கு அவர்களுக்கு அடியவனாக இருக்க வேண்டும். ஒரு பெரியவனுக்கு அடியவனா இருக்கணும் அப்படின்னாக்கா எல்லாரும் இருந்துருவோம். ஆனா ஒரு அடியவனுக்கு அடியவனா இருந்து சொன்னோம்னா நம்ம எப்படி பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம மனதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். அதான அர்த்தம். பகவானுக்கு நான் கைங்கரியம் பண்றேன்னா பல பேர் ஓடி வருவார்கள். ஆனா பாகவதனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு வான்னு சொன்னா அவர் என்ன சுவாமி அவரு என்ன போலதான் இருக்கா அப்படி விடுவோம் இல்லையோ. அங்கதான் ரெண்டு வித்தியாசம். பகவானுக்கு பண்ணுவது ஒரு பக்கம் என்ன, பாகவதர்களுக்கு பண்ணுவது மற்றொரு பக்கம். இது நம்ம சம்பிரதாயத்துல எப்போதும் சொல்லுவார்கள். ஏன்னா ஆழ்வார்கள் எல்லாருமே, ஏன் முக்கியமா பார்த்தோம்னா நம்ம ஆழ்வார், ஏன் திருமங்கை ஆழ்வார், ஏன் குலசேகர ஆழ்வார், இவர்கள் எல்லாமே இந்த பாகவதனுடைய சேஷத்துவம், பாகவதர்களிடத்திலே இருக்கக்கூடியதான சேஷத்துவத்தை பாராட்டி பாராட்டியும் மங்களாசாசனம் பண்ணியிருந்தார்கள். தனியா பதிகமே மங்களாசாசனம் பண்ணியிருந்தான். அப்படின்னா அந்த பக்தருக்கு அடியவனுக்கு அவனுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய திருப்புகளுக்கு நான் அடியவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுதான் பக்தாங்கிறேன் தொண்டரடிக்கூடிய ஆழ்வாருங்கிறவர். அதுக்கப்புறம் நற்பாணன், பாணன் திருப்பான் ஆழ்வார், நற்பாணன் ரொம்ப நல்லவன். நற்கலியன் அவரும் ரொம்ப நல்லவர். ஆஹா நற்பாணன் நற்கலியன் இதுவரதோத்த தடைவாமிங்கு அப்படின்னு இந்த கிரமத்துலதான் ஆழ்வார்களுடைய அவதாரம் ஆயிட்டுன்னு மணவாள மாமனிகள் தன்னுடைய உதயசரத்தன மாலையில, ஏன்னா உதயசரத்தன மாலைங்கிற கிரந்தமே ஆச்சரியமான கிரந்தம். 73 பாசுரங்கள், பக்கம் 74 பாசுரங்கள் வரும். எறும்பியப்பா கடைசியா தானும் சாதித்திருக்கார். மண்ணியர்காலிங்கே மணவாள மாமுனிவன் பிரகடியாம் செங்கமலம் போதுகளும் ஈஸ்வரத்தாலே தீண்டல் மாணவன் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன்னு கடைசியா முடிகிறார். 73 பாசுரத்தோட வந்து முடிஞ்சிருக்கும். 74வது பாசுரமாக அதையும் சேர்த்துத்தான் விண்ணப்பம் பண்ணுகிறோம். 74 சிம்மாசனாதிபதிகளுக்கு தகுந்தார் போலே கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பாசுரங்களாலே ஆழ்வார்களுடைய அவதாரம் என்ன, அவதாரத்தில் இருக்கக்கூடிய கிரமம் என்ன, அவர்களுடைய திருநட்சத்திரம் என்ன, அவர்களுடைய அவதார ஸ்தலம் என்ன, அவர் கொடுத்த பிரபந்தம் என்ன, அந்த ஏற்றத்தங்களை எல்லாம் சொல்லிட்டே வந்து அதுக்கப்புறமா ஆச்சாரியர்கள் நம்ம சம்பிரதாயத்துல கிரந்தங்கள், வியாக்கியான கிரந்தங்கள் எப்பொழுது ஆரம்பித்ததுங்கிறத வரைக்கும் ஆரம்பிச்சு திருவாய்மொழி ஆகட்டும், திருவாய்மொழியினுடைய ஈடு ஆகட்டும், அதாவது 36,000 படின்னு சொல்றது ஒரு ஈடுன்னா மத்திற்கு 6,000 படி இருக்கு, 9,000 படி இருக்கு, 12,000 படி இருக்கு, 24,000 படி இருக்கு, 36,000 படின்னு பல கிரந்தங்கள் திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானங்கள் உண்டு. அதெல்லாம் எப்படி எப்படி ஆரிடத்திலிருந்து வந்ததுங்கிறதெல்லாம் சொல்லி கடைசியா ஒரு ஸ்ரீவைட்டவனாவன் எப்படி இருக்க வேணும், ஒரு ஆசாரியனானவன் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லி கடைசியாக முடிக்கிறார் மணவாள மாமுனி. இது ஆழ்வார்களை பத்தியும், அருளிச்செயல்களை பத்தியும், கிரந்தங்களை பத்தியும், வியாக்கியானங்களை பத்தியுமே அப்படியே மாலையாக கோர்க்கப்பட்டதுனாலே அது உபதேச ரத்தின மாலைன்னு கொண்டாடப்படுகிறது. இப்ப நமக்கு ஆழ்வாருக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா 10 ஆழ்வார்களை சொன்னோம். இந்த 10 ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாளை ரொம்ப மங்களாசாசனம் பண்ணா, நிறைய பண்ணான். பொய்கை ஆழ்வார் 100 பாசுரம், புதத்தாழ்வார் 100 பாசுரம், பேயாழ்வார் 100 பாசுரம், திருமிஷி ஆழ்வார் ஒரு 120, அதுக்கப்புறம் ஒரு 100. இப்படி பார்த்தோம்னா அவர் 2 பிரபந்தம் கொடுத்துட்டாரா. திருமிஷி ஆழ்வார் திருச்சந்த விருத்தம்னு ஒரு பிரபந்தம், நான்முகன் திருவந்தாதின்னு ஒரு பிரபந்தம், 2 பிரபந்தம் கொடுத்திருக்காரு. இன்னும் நிறைய பிரபந்தங்கள் பண்ணிருக்காரு. எல்லாம் ஜலத்துல படுத்து அது கிடைச்சது எம்பெருமான் திருவள்ளம்னு தான் வைத்துக் கொள்ள வேண்டும். 2 தான் கிடைச்சது நமக்கு. சரி, இது ஒரு பக்கம் ஆச்சுன்னா நம்மாழ்வார் வந்தார் 4 பிரபந்தம்.
ஒன்னொன்னும் பெரிய பெரிய பிரபந்தம். 1102 பாசுரங்கள் திருவாய்மொழின்னு வச்சிருந்தோம்னா திருவிருத்தம் 100 பாசுரம், அதாவது திருவாசிரி மொழி 7 பாசுரம், 87 பாசுரம் பெரிய திருவந்தாதி. இப்படி பார்த்தோம்னா நிறைய பாசுரங்களை நிறைய பாடு இருக்கா பெருமாளுக்கா. பெருமாளே நீ எனக்கு கொடுக்குவியா, ஆயுதாபத்திரம் மங்களாசாரம் பண்ணிருக்கா, எல்லாம் பாடுறா. எதுக்காக? பெருமானிடத்திலேருந்து எத்தையோ ஒண்ணு எதிர்பார்த்து பெருமாளே குடு குடு. பெருமாள்கிட்ட போய் வேற எதையும் கேட்கக்கூடாது, எத்தையுமே கேட்கக்கூடாது. காத்தால எந்திருந்தா ஹரி 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 ஹரி. இந்த 7 தடவை ஹரிநாம சங்கீர்த்தனத்தை சொல்லி முடித்து திருவரங்கத்தை நோக்கி 2 அடி எடுத்து நடந்து வைத்து விஷதேசநகரே ரங்கயாத்ரா தினே தினேன்னு நிச்சலுமே நாம் திருவரங்கத்தை நோக்கி போக வேணுங்கிற ஆசையோடு தான் இருக்க வேணும். அதுக்கப்புறம் திருவேங்கட யாத்திரை நீ போறது கிடைக்குமா? அக்ரூரர் கண்ணனை போய் பார்ப்பதற்காக பாரித்தாரே, அதை போல நாம் பெருமாளை பார்க்க வேணுங்கிற பாரிப்பு ஏற்பட வேண்டியது நினைத்து கொள்ள வேணுமா? இல்ல அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு போகணும். அர்ச்சிராதி மார்க்கம்னா என்ன சுவாமி, ஏதோ ஆபீசர் பஸ்ல போற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, மார்க்கம்னு ஏதாவது இருக்கா, தனியா இருக்கா, அங்க போலாமா, எப்படி போலாம் அப்படின்னு கேட்டோம்னா அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லியிருக்கா. அர்ச்சிராதி மார்க்கத்திலே சாந்தோக்கியத்திலே சொல்லப்பட்டது. அர்ச்சிராதி மார்க்கத்திலே எம்பெருமானாலே அவன் அந்த வழியை காட்ட இந்த ஆத்மாவானது அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை புறப்பட்டு இந்த பிரம்மரந்திரம்னு ஒரு இடம் இருக்கு. இங்க இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு. அது வேதிக்கும், அது வெடிக்கும். வெடித்த பிற்பாடு அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா இந்த ஆத்மாவை கடைந்து சுஷும்னா நாடின்னு ஒரு நாடி, இங்க இந்த சரீரத்துக்குள்ள ஓடக்கூடிய நாடிகளிலே 101வது நாடி சுஷும்னா நாடின்னு ஒரு நாடி. அந்த நாடியை பிடித்து இந்த ஆத்மாவானது அந்த நாடியை பிடிக்கணும். அதை பிடிச்சாதான் இங்க போகும். நம்ம சொல்றோம் இல்லையா, இதை பிடிச்சாதான் அங்க போலாம். கனெக்டிங் பிளைட் சொல்லக்கூடாது, கனெக்டிங் பிளைட் தான். எல்லாரும் வெளிநாடு தான் போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம போகும்போது அதை விட்டுட்டோம்னா போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 12 மணி நேரம் உட்காந்துருக்க வேண்டியதான், கவா 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 உட்காந்துருக்க வேண்டியதான். அங்க போய் அவளை பாக்குறதா, இங்க போய் அவளை பாக்குறதா, அத்தை பார்த்து எப்படியாவது ஏத்தி விடுங்கோ சொல்லி அவ ஏதோ பண்ணி அங்க போய் உரெல்லாம் சுத்த விட்டு இதெல்லாம் பண்ணி கடைசியில ஒரு வழியா போய் சேர்ந்துருவோம். போன உடனே அதுக்கு ஒரு 6 நாள் பேசுவோம், நான் எப்படி எல்லாம் வந்தே அப்படின்னு பண்றோம் இல்லையோ. கிட்டத்தட்ட அப்படித்தான் ஆயிடும் நமக்கு. சுஷும்னா நாடியை பிடிக்கலன்னா அந்த மாதிரி சித்தி ஆயிடும். சுஷும்னா நாடியை பிடித்தால் எம்பெருமானுடைய திருவடி நிலைகள் நமக்கு கிடைக்கும். சரி, பிடிக்கிறதுனா நம்மளா ஏதாவது அவர் அங்கே தூக்கி வருவார் பிடிச்சுக்கலாமா? நம்முடைய கர்மவசியமாகத்தான் எம்பெருமான் பிடிக்கும்படி செய்கிறான். எம்பெருமான் தான் பிடிக்கும்படி செய்யணும், நம்ம ஒண்ணும் பிடிச்சிக்க முடியாது. அவர் தான் பிடிக்கும்படி அதை செய்ய முடியும். சுஷும்னா நாடின்னு 101வது நாடி, அதை பிடித்த பிற்பாடு அதுக்கப்புறம் பெருமாள் காமிக்கிறார், அவர் போய் சேர்ந்துடுறார். இது நடக்கிறது, இது ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிறது. சில பேருக்கு நடக்கிறதானா தெரியாது, எல்லாம் இருக்கோ இல்லையோ. அப்படி இதெல்லாம் அந்த குலசேகரா ஒன்னா நினைச்சுக்கணும், அர்ச்சிராதி மார்க்கத்துல போறதுன்னு நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப இப்படி குலசேகர பெருமாள் பிரபந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் சொன்னது நம்மாழ்வாரை பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வாரை சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் பட்டபிரான் அப்படின்னு சொல்ல பெரியாழ்வாரை பார்த்தோம். அவரும் 2 பிரபந்தம் கொடுத்திருக்காங்க. பெரியாழ்வார் திருமொழி ஒன்று கொடுத்திருக்காரு, திருப்பல்லாண்டு ஒன்று கொடுத்திருக்காரு. பெருமாள் திருமொழி ஒன்னே ஒண்ணுதான் குலசேகர ஆழ்வார் கொடுத்தது. சரி, அதுக்கப்புறம் தொண்டரடி பொறியாழ்வார் 2 பிரபந்தம் கொடுத்தார். திருமாலேன்னு ஒண்ணு, திருப்பள்ளி எழுச்சின்னு ஒண்ணு, பெருமாளை எழுப்பி விடுறது. அதுக்கப்புறம் திருப்பான் ஆழ்வார் இருக்கட்டும், திருமங்கை ஆழ்வார் 6 பிரபந்தங்கள், பெரிய பெரிய பிரபந்தம், 1000 பாடுங்க. சரி சுவாமி, இவ்வளவெல்லாம் 1000 மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. ஆழ்வார்கள் எல்லாம் 1000 மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். 6 குறைச்சலே கிடையாது. இல்ல 100 பாசுரத்துக்கு குறைஞ்சு யாருமே இல்லை. எந்த ஆழ்வாரும் 100 பாசுரங்களுக்கு குறைச்சலா பாடினவா 6 கிடையாது, ஒரே ஒருத்தர் தான். இந்த ஆழ்வார் தான். திருப்பான் ஆழ்வார் மட்டுமே 100 கூட இல்ல, 11க்கு கீழே 10 பாசுரம் தான். கண்ணு சுருத்தாம கூட 11 பாசுரம் இருக்கு. ஆனால் அமலநாதிபிரான்கிற பிரபந்தத்தாலே 10 பாசுரம் தான். இப்ப என்ன சொல்ல வரணும், நமக்கு என்ன சொல்ல வந்துட்டு இருக்கும் என்ன? ஆழ்வார்கள் எம்பெருமானை பார்த்து, பெருமானே என்னை நீ ரட்சிக்க வேணும் அப்படின்னு பெருமானிடத்துல பிரார்த்திக்கிறோம். பெருமாளே என்னை ரட்சிச்சா மாத்திரம் போராது, நீ எனக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு
அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? பெருமாளை நீ எனக்கு மோட்சம் கொடுக்கும் அப்படின்னம்னா பெருமாளை நிர்பந்திக்கிற மாதிரி இல்ல. பெருமாள் என்ன நிர்பந்திக்கப்படுபவனாக உள்ளானா? ஒரு யசோதை கட்டினா, யசோதை ஒண்ணுமில்லை, ஆறாரோ பிரம்மாவோ சிவனோ எம்பெருமானை பார்ப்பது கூட முடியாது. ஆனால் ஒரு யசோதை இடக்கை தெரியாது, வலக்கை தெரியாது. ஆனா அவ என்ன பண்ணா? சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை ஒரு கயத்தால் கட்டினான். கயறுனா முழு கயிறு இல்லை. அந்த மதுரையில், அதாவது கோகுலத்துல ஆய்ப்பாடியில இருக்கக்கூடிய குணாமோன கயிறு ஒண்ணு எங்க இருக்குன்னா பெருமானுடைய இடுப்புல இருக்கு. அதுல ஒரே முடிச்சு போடுறவங்களா இருக்கா முடியுமா? யார் போட்டது அப்படியும் இல்லையா? முடிச்சு போட்டாலே பிடிக்காது. ஆனா அந்த முடிச்சு போடப்பட்டதான ஒரு கயற்றாலே கட்டப்பட்டவன் தான் பெருமான். ஒண்ணு தெரியாத ஒருத்தி கட்டுறான். அதுக்காக அவர் அப்படியே காத்துக்கிட்டார். கட்டு முதல்ல பார்த்தாராம் பெருமாள் திரும்பியே பெருசாக்கிட்டானா. அப்புறம் அவருக்கே தோணுது, நான் நீர்மையை காண்பிக்கிறதுக்கு தானே இங்க வந்தேன். ரொம்ப சுலபமா இருக்கணும், ஆருக்கும் கட்டமே தெரியக்கூடாது. நான் வந்திருக்கேன்னு ஆருக்கு தெரியக்கூடாது, ரொம்ப சுலபமாக இருக்க வேணுங்கிறதுக்காக தான் இங்க அவதாரம் பண்ணது. ஆனா வந்த இடத்துல நான் போய் வீராப்பு காமிச்சேன்னா அதனால பண்ணக்கூடாது. தான் தன்னுடைய திரும்பியை சுருக்கி கொண்டானா. அப்ப அவ்வளவு நீர்மையா வந்திருக்கா. இப்படி இந்த ஆழ்வார்கள் எல்லாருமே பெருமானுடைய சேட்டுதங்கள், திருமானாழ்வாரை தவிர எல்லா எம்பெருமான்களும் பெருமானுடைய சேட்டுதல்களை சொல்லி, பெருமானுக்கு இருக்கக்கூடிய விபூதியை சொல்லி, பெருமானுடைய அவதாரங்களை சொல்லி, பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெருமையை சொன்னா, சிறுமையும் சொன்னா. அதாவது சுவாமித்துவத்தையும் சொல்லி, சௌலபியத்தையும் சொல்லி, எல்லாத்தையும் சொல்லி அப்பப்ப எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ கொண்டா 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 குடுத்துரு கேட்கிறான். மோட்சம் கொடு, மோட்சம் கொடு, மோட்சம் கொடு. திருமங்கை ஆழ்வாரும் கேட்கிறார், நம்ம ஆழ்வாரும் கேட்கிறார். ஆழ்வார்கள் அத்தனை பேருமே பெருமானிடத்திலே பிரார்த்தித்தது என்னன்னு கேட்டா மோட்சம் கொடுன்னு கேட்டான். எவ்வளவு பாசனம் பண்ண, நிறைய பண்ணான். இப்ப என்ன ஆகுறது கடைசியானா, இந்த உலகத்திலிருந்து சொன்ன மாதிரி சுஷும்னா நாடியை பிடித்து எல்லாருக்கும் நடக்கும். சுஷும்னா நாடியை பிடித்துட்டா அர்ச்சிராதி மார்க்கம் போயிட்டா, அர்ச்சிராதி மார்க்கம் போயாச்சுன்னா நேரம் மேல போயிட்டா போன பிற்பாடு விரஜாங்கிற தீர்த்தம் வருகிறது. விரஜா நதின்னு ஒரு தீர்த்தம் வருகிறது. அது ஒரு நதி அங்க ஓடுது. அந்த விரஜா தீர்த்தத்துக்கு அக்கறைக்கு தாண்டி போயிட்டோம்னா பெரிய திருமாவளி மண்டபம். அந்த திருமாவளி மண்டபத்திலே எம்பெருமான் பரமதநாதனாக, பரமத நிலையனாக பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா எழுந்துள்ளார். சமதானத்தை செவித்துக் கொண்டுள்ளார்கள். விசுஷூர்கள் இருக்கா, ஆதிசேஷன் என்ன, கருடன் என்ன, விஸ்வக்சேரன் என்ன, விசுஷூர்கள் என்ன, அத்தனை பேர் இருக்கா. ஏத சமகாயனாஸ்தே ஹாவு ஹாவுன்னு எல்லாரும் செவிச்சிருக்கா. இது நிஜமான விபூதி. அங்கே பிடினி, பசி, மூக்கு, நிதிரை, தாகம், தூக்கம் ஏதும் கிடையாது. அபகதபாத்மா விமுக்துஹு ஜரஹா விசோகஹா விஜிகித்சா அபிபாசகா சத்யகாமஹா சத்யசங்கமஹான்னு 8 விதமான கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு நமக்கும் சாமியம். அபகதபாத்மா பாவம் ஒரு நாளும் நம்மை தீண்டாது. அபகதபாத்மா விமுக்துஹு சாவு என்பது ஒரு நாளும் கிடையாது. விஜரஹா ஒரு நாளும் ஜரை என்பது கிடையாது. விசோகஹா சோகம் என்பது ஒரு நாளும் கிடையாது. அபிபாசகா பசி கிடையாது, தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாது, கண் இமை கிடையாது. கண் இமைங்கிறது அந்த நிமிஷம்னா அப்படி இமைக்கிறோம் இல்லையோ அது கிடையாது. சொன்ன நேரத்துக்கு அடிய வந்தேனோ 8 மணிக்குன்னு வீரப்பா சொல்லியாச்சு. ஆனா அடிய வந்ததுக்கு ஒரு 20 நிமிஷம் தாமதம். இப்ப காரணம் சொல்லிட்டு இருந்தா அது சரியா இருக்குமா? வரல, வர முடியல, சமைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு தானே சொல்லி ஆகணும். அப்ப வர முடியல. அப்ப சொன்ன நேரத்துக்கு வர முடியாமல் சில காரியங்கள் நடக்கிறது. அங்க அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காது. நினைச்சா நினைச்சதை பண்ணலாம், சொன்னா சொன்னதை பண்ணலாம். இதெல்லாம் நடக்கக்கூடியது எங்கன்னா பரமதத்திலே நடக்கும். இதெல்லாம் எப்ப இந்த சரீரத்தை விட்டு புறப்பட்டு இதுதான் ஆழ்வார் தெரிவிக்கிற போது, அதாவது வைகுந்தம் போகுவது மன்னவர் விதியேன்னு தெரிவிக்கிறார் நம்ம ஆழ்வார். வைகுந்தம் போகுவதும் ஆச்சரியவானவர், வைகுந்த தமரவர் எமதிடம் போகுதென்னு வைகுந்த தமரரும் முனிவரும் இறந்தனர், வைகுந்தம் போகுவது மன்னவர் விதியே. அதை எப்படி சொல்லணுமா, நம்மள தான் தெரிவிக்கிறார். வைகுந்தம் போகுவது
மன்னவர் விதியே ஒரு பிராப்தம் என்று கொள்ள வேண்டும். ராமே இப்படிலாம் சொல்லக்கூடாது. வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படிலாம் சொல்லக்கூடாது. விதினா அது என்ன, இப்படிதான் இருக்கணும், இதுதான் விதி, அப்படி இல்ல, ஒரு பிராப்தம். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே ஒரு பிராப்தமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் கிடைக்கும் போவார்தா தெரியாது இல்லையோ, எல்லாரும் கிடைச்சிருமானா அவரவன் வந்த வழி, அவரவர் விதிவகை அடைய நின்றனரேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அவரவர் விதிவகை அடைய நின்றனரே, அவரவர் விதிவகை. அப்ப வைகுந்தம் புகுதலும் ஏது போறச்ச இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிற போது, வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர். ஏது ஒரு ஆத்மா இங்கிருந்து புறப்படுறான், புறப்பட்டு நேர போடுறான், அச்சிராதி மன்றத்துல போறான், போயிட்டு விஜய் தீர்த்தத்திலே தீர்த்தமாடுகிறான். தீர்த்தமாடினவன அக்கறையில ஒருத்தர் இருப்பார். அவன் அங்க யாரு இருக்கா, நமக்காக காத்துனாளா அப்படின்னா அமானவன் அப்படின்னு பேரு. அமானவனுடைய கரஸ்பரிசம் பட வேணும். அந்த அமானவன் நம்ம கையை பிடிக்கிறார். ஏன்னா இந்த விரஜா தீர்த்தத்துல போய் இங்க இருக்கக்கூடியவனானவன் போய் அங்க தீர்த்தம் ஆடுகிறானே, அது வரைக்கும் எப்படி இருக்கும் சரீரம்னா ஸ்தூலமான சரீரமாக இருக்கும். ஸ்தூலம் அப்படி பேரு. பெருத்து ஸ்தூலம்னா நம்ம கொஞ்சம் விகசித்து இருக்கும். ஆனா அங்க போன உடனே இதுவரைக்கும் பாவம் எல்லாம் சேர்ந்து இருக்கும் இல்லையோ, பாவமும் தொலைக்கப்பட வேண்டும், தொலைக்கப்பட வேண்டும், புண்ணியமும் தொலைக்கப்பட வேண்டும். ரெண்டுமே தொலைக்கப்பட வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாவமும் நம்மள்ட்ட இருக்க கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது. சுவாமி தப்பா சொல்றா? இல்லவே இல்லை. புண்ணியம் என்பதும் நாம் மோட்சத்துக்கு போவதற்கு ஒரு கோளாரே ஆனிதான். ததா வித்வான் புண்ணியபாபே விஜய நிரஞ்சன பரமம் சாமியம் வைதி அப்படின்னு சாஸ்திரம் ஓதுகிறது. புண்ணியமும் தொலைய வேண்டும், பாவமும் தொலைய வேண்டும். எப்படி சுவாமி புண்ணியம் தொலையும்? நாம் பண்ணிட்டு நாம் பண்ணேன்னு சொன்னோம்னா புண்ணியம் இருக்கும், அவ்வளவுதான். ஒரு புண்ணியமான காரியத்தை 4 பேருக்கு எதுவும் தெரியாராதனம் பண்ணேன், பண்ணிட்டு நான் தெரியாராதனம் பண்ணேன் பாத்தீரா, எவ்வளவு நல்லா சாப்பாடு போட்டேன் பாத்தீரா அப்படின்னு விராப்பா பேசியிருந்தோம்னா புண்ணியம் நம்மள்ட்ட இருக்கும். ததியாராதனம் செய்வதற்காக செய்தோம், அவ்வளவுதான். இதுல ஏதோ அதை செஞ்சதுனால இவருக்கு ஏதோ ஒரு மகுடத்தை கொடுப்பது போலவும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இல்லையோ. அது வேலை செய்யணும், செஞ்சுட்டு என்ன பலன் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு பலன் கிடையாது. பலன் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை. அப்ப புண்ணியம் என்பதும் தொலைக்கப்படப்படும். சில பேர் என்ன பண்ணுவா, அன்னதானம் பண்ணு, அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவா. சொன்னா என்னன்னா புண்ணியம் இவ்வாறோட சேர்ந்துடும். புண்ணியம் சேர்ந்துருக்குன்னா புண்ணியம் நிறைய வர வர என்ன ஆகும்னா சொர்க்கத்துக்கு போனா திரும்பதான் பிறந்தாகும். அப்ப புண்ணியமும் தொலைக்கப்பட வேணும், தொலைக்கப்பட வேணும், பாவமும் தொலைக்கப்பட வேணும். ரெண்டும் தொலைச்சிருக்குன்னா பெருமாள் பாக்குறா, சரி எவ்வளவு தூக்கிடலாம் அப்படின்னு நேர கொண்டு அங்க விரஜா தீர்த்தத்துல போய் தீர்த்தமாடி, தீர்த்தமானவன அக்கறைக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் அமானவன் அப்படின்னு பேரு. அந்த அமானவன் நம்ம கைகளை பிடித்து அக்கறையிலே சேர்ப்பிக்கிறார். அப்ப என்ன சரீரம் வந்து சூக்ஷ்மமான சரீரத்தை பெறுகிறோம். ஸ்தூலமான சரீரம் நீக்க பெற்று சூக்ஷ்மமான, ஏன்னா பாவம் படுத்து புண்ணியம் படுத்து இனிமே ஆத்மா மாத்திரது சூக்ஷ்மமான ஒரு சரீரத்தை பெறுகிறோம். அந்த சூக்ஷ்மமான ஒரு சரீரத்தை பெற்ற பிற்பாடு அக்கறைக்கு போடுறோம். ஞானம்னா ஞானம் இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருக்கலாம், அவ்வளவு ஞானம். ஏன்னா இதுவரைக்கும் ஞானமே இல்லையே. ஏன்னா புண்ணிய பாவங்களோடு இருந்தோம், ஞானம் விகசிக்கவில்லை. பெருமான பத்தி ஞானம் விகசிக்கவில்லை. எல்லாம் போடுது, பாவம் எல்லாம் போடுது, புண்ணியம் எல்லாம் போடுதுன்னு பெருமாளை பத்தி ஞானம் நிறைய வந்துருக்கு, ரொம்ப ஆசை வந்துருக்கு. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு ரத்தன கல் இருக்கு, அந்த கல் திடீர்னு ஆரோ கையில வச்சிருந்தா திடீர்னு ஒரு சாக்கடை குழு வந்துருக்கு. ரத்தனத்துக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கும், அதுக்கு எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ இல்லையோ, அது சாக்கடை விழுந்துருது. விழுந்தவனே இப்ப பிரகாசம் இருக்குமா? இருக்காது. ஆனா அதுக்கு பிரகாசம் உண்டா இல்லையா? பிரகாசம்ங்கிறது அதுக்கு உண்டு, ஒளி என்பது அதற்கு நன்றாக உண்டு. ஆனால் அந்த ஒளி வெளியிலே தெரியவில்லை, ஏனெனில் அது ஒரு சாக்கடைக்குள்ளே விழுந்தது இல்லையா? அப்ப அப்படி விழுந்ததுனால அப்ப நம்ம எப்படி விழுந்துருவோம்? இந்த ஆத்மாவுக்கு ஞானம் நிறைய உண்டு, ஆனால் ஞானம் வெளியிலே தெரியவில்லை. எம்பெருமானை பற்றி நாம் உபாசனம் பண்ணுவதற்கு இல்லை.
ஏன் பாபமும் புண்ணியமும் அது ரெண்டு நம்மோடு சேர்ந்துருக்கு. அங்க விழுந்தது மாணிக்கம் விழுந்தது, ரத்தனம் விழுந்தது, சாக்கடை உள்ள நம்ம விழுந்தது ஒரு சாக்கடை. சம்சாரம் என்கிற பெரிய கடலிலே விழுந்தோம் அப்படின்னு விழுந்துட்டோம்னா நமக்கு தெரியாது. அங்க போன உடனே ஆனவன் கையை பிடிச்சு அனண்ட விட்டார். ஒரே பிரகாசம் ஞானம் பெருமாள். ஆஹா வந்துட்டோம், பெருமாளை பிடிச்சிட்டோம்னு ஒரே ஆனந்தம், பரமானந்தம் ஏற்படுகிறது. வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர். உள்ளுக்குள்ள போன உடனே எல்லாரும் வந்து காத்து நிற்கிறான். ஒரு பத்தாத்மா, ஒரு பக்தன் ஒரு பக்தாத்மா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்கள் எல்லாம் விட்டுட்டு, கட்டங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாள் காட்டுவதற்காக அவன் பெருமான் காட்ட நேர போறான். போய் ஒரே நிமிஷம். பெருமான் காட்ட அங்க போய் வைகுந்தம் போகிற போது அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் எல்லாம் இவனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா சம்சார மண்டலத்திலிருந்து சத்தியா வரான்னா வருவதற்காக வழியிலே காத்துக் கொண்டுள்ளார்கள். வைகுந்தம் புகுதலும் வாசலில் வாரவர் வைகுந்த தெமரவர் யமதிடம் புகுதுன்னு அங்க இருக்கிறவா என்ன பண்றாலாம், அங்க இருக்கிற இடத்துக்கு பாருங்களேன். இப்ப இங்கெல்லாம் எல்லாம் நம்ம போனோம்னாக்கா சுவாமி பொன்னடி சாத்த வேண்டும் அப்படின்னு பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் கூப்பிட்டு போறோம் இல்லையோ, இங்க வாரும் அப்படின்னு ரொம்ப பிரியமா கூப்பிடுவார்களாம். யமதிடம் புகுதுன்னு வைகுந்த தமரரும் முனிவரும் இயந்தனர். வைகுந்தத்துல அமரர்கள் யாரு, முனிவர்கள் யாரு அப்படின்னா, வைகுந்தத்திலே அமரர்கள் முனிவர்கள்னு ரெண்டு பேர் உண்டா, அங்க கூட ரெண்டு கேட்டகரி உண்டா அப்படின்னு கேட்டோம்னா, யாரு புத்தர்கள் கைங்கரிய நெட்டர்கள்னு ஒரு பக்கம். ஸ்ரீரங்கத்துக்கே போனோம்னா நிறைய பேர் கைங்கரியம் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் சேவாகாரத்தில் இருப்பாங்க, நிறைய பேர் வேதவாராயணம் செஞ்சுருப்பா. இது எல்லாருமே கைங்கரியம் தான். ஒருத்தர் வாச்சா கைங்கரியம் பண்ணுவா, ஒருத்தர் காய்க்கு கைங்கரியம் பண்ணுவா. அப்ப எல்லாமே கைங்கரியம் தான். அப்ப மடப்பிள்ளையில கைங்கரியம் பண்றவர் சுமார் என்றும், வேதபாராயணம் சொல்றவர் ரொம்ப வசதி என்றும் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவனே, எல்லாமே எம்பெருமான கைங்கரியம் பண்றதுதான். ஒருத்தர் பண்றது கைங்கரிய பிரவருத்தி நிறுத்தர்களா, கைங்கரியத்தை பண்றதுலயே ஈடுபாட்டோடு இருப்பார்கள் அவர்கள். இன்னொருத்தர் எம்பெருமான தியானம் பண்ணுவதிலேயே ஈடுபாட்டோடு இருப்பார்கள் மற்றொரு பக்கம். அதான் அமரர்கள் முனிவர்கள் என்று. ஒருத்தர் கைங்கரிய நிட்டர்கள், இன்னொருத்தர் பெருமாளை பத்தி சிந்தனையை சொல்லக்கூடிய நிட்டர்களாக ரெண்டு பேர் இருக்கா. அதுதான் வைகுந்த தமரரும் முனிவரும் உயர்ந்தனர் வைகுந்தம் போவது. வைகுந்தம் பூந்து போறது, அங்க போறதுங்கிறது மன்னவர் விதியே. இங்க இருக்கக்கூடிய லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனவர்களுக்கும் அதுதான் பிரார்த்தமாக ஏற்படுகிறது அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம், நடக்கணும் அப்படின்னு தான் பிரார்த்திக்கணும். எல்லா ஆழ்வாரும் இதைத்தான் சொல்லி 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 போகணும், வைகுந்தம் போகணும், வைகுந்தம் போகணும். குவிக்கொள்ளுங்காலம் இன்னும் போகாதோ அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். சீக்கிரம் கூட்டு போக மாட்டியா, இன்னையாக நாளையாக இனிப்பிறவி நன்னாக. ஆழ்வார் இன்னைக்கு கூட்டு போறியா, நாளை கூட்டு போறியா, நாளா நீ கூட்டு போறியா, என்னைக்கு கூட்டு போறியா சொல்லுங்கிறார், நிர்பந்தம் பண்ணுங்கிறார். வேண்டேன் மனை வாழ்க்கைங்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார் பார்த்தோம்னா திருமங்கை ஆழ்வார் மற்றொரு இடத்துல சொல்றார், இப்படியே வெண்ணியே வேண்டி விழுவருக்கணங்கி வேற்கனார்கள் கருதி உணவார் என்றான் எங்களுடைய இப்படியே வேலைகளை சுத்தி இருந்தேனே, எனக்கு இப்படியே இல்லையே அப்படியே போயிட்டு இருக்கேனே, வேற பெருமாளே நீ கூட்டி போய அப்படிங்கிறார்.
இப்படியே பிரார்த்தித்து கொண்டிருக்கான். இதெல்லாம் பிரார்த்திக்கிறது எதுக்காக? இப்ப சொன்னேன் இல்லையோ, இதெல்லாம் நடந்து பெருமாளுக்கு அங்க போய் திருமாமணி மண்டபத்துக்கு போய் நிச்சலுமா கண்ணே கொட்டணும், இனிமே கொட்டாது, அப்படி போய் பார்த்துட்டே இருக்கும். ஜாகர்வாகந்தேன்னு உபனிஷத் வாக்கியம். கண்கள் அப்படியே திறந்தே இருக்கும், எப்போது செய்தியே இருக்கும். அப்படியே அப்ப அப்படி இருக்கக்கூடிய இடத்துக்கு போவதற்காகத்தான் ஆழ்வார்களும் சரணாகதி சாஸ்திரம் சொல்லித்து, சாமவேதம் சொல்லித்து, சாந்தோக்கியம் சொல்லித்து, பிரகதாரண்யம் சொல்லித்து, எல்லாம் பெருமாளை சேவிக்கணும், போய் சேரணும். இதெல்லாம் எவ்வளவு கட்டம்! இவாள்லாம் அத்தனை பாசுரம் மங்கு 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 மங்குன்னு அத்தனை பாசுரம் பாடுங்க. பெருமாளை கூண்டு போன்றான். ஆனா அதெல்லாம் அங்க போன பிற்பாடு என்ன ஆகுது? பெருமாளோட திருமேனியோட போய் சேர்ந்துடும். இதான் நடக்கிறது. அங்க போன உடனே ஓரம் ஓடுறோம். திருமாவளி மண்டபத்தில் விட்ட உடனே இந்த சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்து குடு ஓடுறான். ஏன்னா ரொம்ப நாளாச்சு, எத்தனை ஜென்மாவா கீழே இருந்தாலும் தெரியாது இல்லையா? ஜன்ம ஜன்மாந்திரத்துக்கும் இங்கே கீழே இருந்தாலும் தெரியாது. அங்கேதான் வந்திருக்காங்க கீழே. ஏன்னா அங்கேதான் வந்திருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா, பெருமானோடு இருக்கவனும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பல ஜென்மங்களாக இவன் பாவத்தை செய்து பாவம் செய்து பாவியானேன்னு ஆடாடுவார். அப்ப அவ்வளவு பாவத்தினாலே சஞ்சித கர்மா ஒரு பக்கம் இருந்தாலும் பிராரப்த கர்மாவை முடிப்பதற்காகவே இங்க கீழறங்கி வந்து பல ஜென்மா எடுத்து அந்த ஜென்மால நானா பண்ணிருந்தோம்னா ஷட்டுன்னு போயிருக்கலாம். அதுல சில பாவங்களை பண்ணோம்னா திரும்ப கீழே கொடுத்து திரும்ப அதுக்கு கீழே போய் கழுதை தேய்ந்து கட்டரும்பாயித்துன்னு சொல்றாடு இல்லையோ, அந்த மாதிரி இது என்னவோ இருந்து என்னவோ போய் வந்துட்டு தேர்வு மேல ஏறத விட்டு கீழே இறங்கினாக்கா அப்படி ஆயிடுது இல்லையோ. அப்படி பண்ணிட்டு இவன் பெருமாளை போய் சேவிக்க போனான்னா கிடுன்னு ஓடனா ஆதிசேஷ பீட்டம் இருக்கு. அந்த பீட்டத்துல ஏறான். ஏறி பெருமாளோட தொடையில போய் உட்காந்துட்டான். உட்காந்துட்டா பெருமாள் போய் பார்க்க இவன் தூண்டு இருக்கான். போய் பார்த்தோன்னே பெருமாளுடைய ஆனந்தம். பெருமாளுக்கு ஏக ஆனந்தம். நம்ம பெருமாள்கிட்ட போய் நம்ம ஆனந்தப்படுறவங்க சொல்லக்கூடாது. நம்ம போய் அங்க உட்கார்ந்தோடனே பெருமாளுக்கு தான் பரமானந்தம் ஏற்பட்டது. அதுதான் அவர் படாத பாடுபடுறதே. அதுதான் நம்ம என்னவோ நம்ம தான் நினைச்சிட்டு போய் எத்தனை பாடுபடுற பெருமாள் இவ்வளவு கட்டப்பட்டிருக்கூடா, பெருமாள் சேர்த்துக்கூடாதா அப்படின்னு பெருமாள் சொல்றோம்னா அந்த பெருமாள்கிட்ட சேர்த்துக்க கூடாதாங்கிற வார்த்தை உண்மை. ஆனா நான் பெருமாளை போய் சேர்றதுக்கு எத்தனை பிரயத்தனப்படுறேன்னு நான் சொன்னேன்னா அதை விட வேற வார்த்தையே இருக்க முடியாது. கர்மயோகம் பண்றேன் பெருமாளுக்கு சேர்த்துக்கல, ஞானயோகம் பண்றேன் சேர்த்துக்கலன்னா அப்படிலாம் சொல்லவே கூடாது. அப்ப பெருமாள்கிட்ட போய் சேர்றோம். அவர் கேட்கிறார், கோசின்னு கேட்கிறார். கோசி யார்? அகம் பிரம்மாஸ்மி, நான் தேவதையுடைய சன்மாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றேன். இதுதான் நடக்கிறது. இதெல்லாம் பரமதத்துக்கு போனா நடக்கிறது. எல்லாருக்கும் திருப்பானாழ்வாருக்கு இங்கே நடந்தது. ஆச்சா பெருமாள் பெரிய பெருமாள் இருக்காரு. அந்த பெரிய பெருமாளுடைய சன்னிவேசத்துக்குள்ளவே போனார். ஆழக்காம் இதுதானே சொல்ல வரும். அப்படி ஆழ்வார்களுக்குள்ளே குறைச்சல பாடினவர், நிறைவு பெற்றவர். குறைச்சல பாடினவர் எந்த ஆழ்வாருக்கு இது கிடைக்கல. எல்லா ஆழ்வாரும் கதறுகிறார்கள். இன்னைக்கு கூட்டு போ கதறா. அம்மாழ்வார் கதறா அத்தனை கதறா. ஆனால் பெருமாள் ஆரையும் அப்படி எல்லாம் வச்சுற நம்மாழ்வார போல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு 32 வருஷத்து லோகத்துல வச்சாருன்னு சொன்னா நம்மளோட வேலையெல்லாம் பெருமாளுக்கு தான் தெரியும். அப்படின்னா அவ்வளவு தூரம் பரபக்தி பரஞான பரபக்திங்கிற தசைகள் வந்து சேர்ந்த பிற்பாடுதான் பெருமான் அழைத்துக் கொள்ளுகிறார்ங்கிறது இருக்கு. அப்படி திருப்பானாழ்வார் ஒருவருக்கு அந்த பிரார்த்தம் ஏற்பட்டது. அவர் அவதரித்தது இங்கே உறையூர்னு சொல்லப்படுகிற கோழியூர்னு பேரு. உறையூர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்ரீரங்கத்தினுடைய தெற்கு கரை, காவேரி கரை தெற்கு கரையில இருக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரம் தான் உறையூர் அப்படிங்கிறது. அந்த உறையூரிலே நிச்சுலாபுரின்னு பேரு. அந்த நாள்ல அதுக்கு நிச்சுலாபுரி அப்படின்னு பேரு. தாயாருக்கே நிச்சுலா தேவி என்று சொல்லுகிறார்கள். அந்த தாயாருக்கு கமலவல்லி நாச்சியார்னு பேரு. அந்த இடத்துல அழிமணவாளனாக நின்ற திருக்கோலத்திலே பிரயோக சக்கரத்தை கொண்டு எம்பெருமான் எழுந்துள்ளான். நம்ம ஆச்சரியமான சந்நிதி.
நம்பெருமாள் திருவரங்கத்திலிருந்து ஒரு நாள் வருஷத்துக்கு பங்குனி மாதம் ஆயில்ய திருநட்சத்திரத்தை அன்னைக்கு எழுந்துள்ளார். அங்க பெருமாளுக்கு சேர்த்தி சேவை தாயாரோடு அங்க இருக்கக்கூடிய கமலவல்லிநாச்சியாரே நாங்க உற்சவர் கிடையாது, நம்பெருமாள் தான் உற்சவருங்க. மாப்பள்ள பெருமாள் வரான்னு எல்லாரும் ஊரே கோலாகலமா இருக்கும். அந்த ஊர்ல எல்லா ஊர்லயும் அவாவா வீட்டுல வாசல் எல்லாம் தெளிச்சு கோலம் எல்லாம் போட்டு மண்டகப்படியான மண்டகப்படி அப்பள மண்டபடி அந்த பெருமாளுக்கு அந்த பங்குனி மாதம் ஆயில்ய திருநட்சத்திரத்தன்னைக்கு அந்த திருநாட்டுகள் அங்க 2 பேர் சேர்ந்திருப்பா. இது ஒரு நாள். அப்பேற்பட்ட திவ்யக்ஷேத்திரத்திலே அவதரித்தவர், கார்த்திகையிலே ரோஹிணி திருநட்சத்திரத்திலே திருவதாரம் பண்ணவர் திருப்பானாழ்வார். இந்த திருப்பானாழ்வார் 10 போகிறது. திருப்பானாழ்வாருக்கு இருக்கிற பெருமை மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பல மடங்கு. ஏன்னா இவருக்கு இவர் அவதரித்த இடமே அது இடம். அவர் எல்லாரையும் போர்வா அடிக்கடி சொன்ன போல எல்லா ஆழ்வார்களும் பிராமணர்களாக பிறந்தார்கள். இவரும் பாணர் வம்சத்திலே பிறந்தவர். கைசிக மகாத்திற்கு சொன்னேன், நம் பாடுவான்னு பாணர் குலத்திலே பிறந்தவர் அவர். அவரையும் பெருமாள் அனுகிரகம் பண்ணார். இங்கேயும் பாணர் குலத்திலே வந்தவர் தான் திருப்பானாழ்வார். அவர் அங்க இருக்கார். திருப்பானாழ்வார் உறையூர்ல இருக்கார். பெருமாளை சேவிக்கணும். திருவரங்கத்துல பெருமாளை சேவிக்கணும். பேர்பட்டவர் அப்படிங்கிற ஆசை உண்டவருக்கு. சொன்னது போல பெருமாளோடு சேர்ந்த பெருமை. வேர்ச்சூடுபவர்கள் மன்பத்து கடத்தாதா போலே ஞானியை விக்கிரகத்தோட ஆதரிப்பர் அப்படின்னு சீவச்சன பூஷணத்திலே சுவாமி பிள்ளவரகாரினுடைய திருவாக்கு. வேர்ச்சூடுபவர்கள். ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜாவை சண்டை பக்கத்து நாட்டு ராஜாவோட சண்டை போட்டான், ஜெயிச்சான். ஜெயிச்சா என்ன பண்ணுவா? அவ அங்க இருக்கிற வசதியா இருக்கக்கூடிய அந்த வேர் வெட்டி வேர்னு சொல்ல முடியும், அதெல்லாம் எடுத்து தலையில போடுவா. ஒரு மகுடம் அந்த தேசத்துல இருக்கக்கூடிய செடி எடுத்து தலையில வச்சுப்பா. ஒரு மகுடம் சுற்றி கொள்ளுவது போல வேர் சூடுபவர்கள் வேற எடுத்து தலையில வச்சுப்பா. அதை வச்சுக்கிற போது மண்ணெல்லாம் நல்லா கழட்டி விட்டுட்டு மண்ணெல்லாம் நல்லா உதறி விட்டு அப்புறம் வச்சுப்பாடா, மண்ணோட சேர்த்து வச்சுப்பா. அதான் அங்கே தெரிவிக்கிறார். வேர் சூடுபவர்கள் மண் பற்று கழற்றாதா போலே ஞானியை. யாரு ஞானி? திருப்பானாழ்வார போல இருக்கக்கூடிய ஞானி. ஞானியை விக்கிரகத்தோடே ஆதரிக்கும். ஞானியை எப்படி ஆதரிச்சாரா? திருமேனியோடவே ஆதரிச்சுட்டார். திருமேனி இங்க தொலைச்ச பிற்பாடுதான் மேல கொண்டு போனதுதான் சாஸ்திரம். நம்மாழ்வார் பட்சத்துல இதுதான் பெருமாள் பேசினது. ஆழ்வீர் அப்படிலாம் பண்ண முடியாது, திருமேனியை மேல கூட்டிட்டு போனதான் ஆசைனாரம் பெருமாள். எப்படி நம்மாழ்வார் கடைசியா முடிச்சுட்டார். இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே முடிச்சுட்டார். சூழ்ந்தகன்னாள் உயர்ந்த முடிவில் பெறும் வாழையோ, சூழ்ந்ததலில் பெரிய வர்ணன்மலை சொதியோ, சூழ்ந்ததலில் பெரிய சுடஞான இவையோ, சூழ்ந்ததலில் பெரிய அபாவரச் சூழ்ந்தாயே, அபாவரச் சூழ் அரியை அயனை அரணயலத்தி, அபாவத்து விடுகத்த குருவூர் சிறகோபன், அபாவில் அந்தாதிகளால் இவையாயிரம் பிடிந்த அபாவில் அந்தாதி இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு தூண்டார். முடிஞ்சு போச்சு, ஆசிரமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப செய்வோம். உயர்பரவ நலமடையவன் எவனவன் மயற்பரவன் அயர்பரும் அவர்கள் அதிகரியவரவன் துயரது சுடரடி தொழுதி எழியந்தனே முடிகிறார். ஏன்னா எப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு முடிச்ச உடனே பெருமாள் கூட்டிக்கணும். கூட்டிட்டாருன்னா தரிசன சமானாகாரமான சாட்சாத்காரம்னு சொல்லுவாருக்கு தான். இந்த ஆத்மா உள்ளுக்குள்ளே இருந்து அடிய கீழே சொன்னேன் இல்லையோ, 101ஆவது நாடியை பிடிச்சு போறதுக்கு முன்னாடி அப்படியே பெருமாள் ஒரு சேவை சாதிப்பாங்க, நடக்கும். அப்படியே பெருமாளுடைய திருமேனியும் ஒரு க்ஷணம் அப்படி ஒரு படிச்சுட்டு வந்து போயிடும். வரும் பாருங்க பெருமாள். அப்பா பெருமாள் எவ்வளவு ஜோதிருமாய பெருமாள் உணர முடியுமான தெரியாது. அந்த தரிசன சமானாகாரமான சாட்சாத்காரத்தை காண்பிக்கிறான் பெருமான். அப்புறம் தான் கூட்டு போறார். இப்ப இது நடக்கணும். ஆனா ஆழ்வார் கொடுத்தவர் இந்த திருப்பானாழ்வார் இருக்காரு, நம்ம ஆழ்வார கூட்டு போனாரான்னா அப்பதான் கேட்கிற பெருமாள் தேவாள் திருமேனியோட கூட்டு போகணும். இந்த திருமேனில தான் திருவுருத்தம் வந்தது, இந்த திருமேனில தான் திருவாசிரி வந்தது, இந்த திருமேனில தான் பெரிய திருவந்தாதி வந்தது, இங்கதானே திருவாய்மொழி வந்தது, கூட்டி கூட்டி செல்ல போகணும்னு ஆசை பெருமாளுக்கு.
ஆனா ஆழ்வார் சொல்றார் சாஸ்திரம் அப்படி சொல்லி பெருமாள் தானே அந்த சாஸ்திரத்தை கொடுத்தது, திருமேனி வரலாம் கூட்டிட்டு போக முடியாது, ஆத்மா மட்டும்தான் கொண்டு போகணும். பஞ்சீகரணம் பண்ணப்பட்டதான இந்த சரீரமானது தாழ்ந்தது, இந்த சரீரத்தோட கொண்டு போக முடியாது. தேவாள் தானே சொல்லியிருக்கு. தேவாலயே அதை மீறலாமா அப்படி சொல்ல முடியும். யாரோட சட்டத்தை ஏற்படுத்துறானோ அந்த சட்டத்தை அவனே உடையக்கூடாது. சொல்லமா இல்லையா? The lawmaker should not be the law breaker ன்னு வேற சொல்றாரு இல்லையா? பண்ணக்கூடாதுன்னு சொல்றாளா இல்லையா? அப்படின்னா அப்படி செய்யக்கூடாது, தேவாலயம் செய்யலாமா அப்படின்னு கேட்டு அப்புறமா கூட்டி சொன்னார். ஆத்மா மட்டும் கூட்டி சொன்னார்னு சொல்லணும்னா இப்ப அதெல்லாம் ஆழ்வார்கிட்ட இல்ல. இந்த ஆழ்வார் பார்த்தா பாரு அப்படின்னு நேரம் கூட்டிட்டார். இப்ப அந்த ஆழ்வாருக்கு பெரியவர் மாடு சேவிக்கணும். அப்ப ஞானிய விக்கிரகத்தோட ஆதரிக்குங்கிற பெருமை உண்டு. இந்த ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய பெருமை 10 பாசுரங்களால் ராமானுஜத்தின் ஒரு பாசுரம் உண்டு. சிறிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரிகளும் புகழ்பான் பெருமாள் சரணாம்பதும் தாரியல் சிறிய ராமானுஜன் காரியமன்மை என்னால் சொல்லொணாது கடலிடத்தேன்னு முடிகிறார். சீரிய நான்மறை செம்பொருள், நான்மறையில இருக்கக்கூடிய செம்பொருளை எல்லாம் கொடுத்ததான சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ்பான் பெருமாள் திருப்பானாழ்வார கொண்டாடுகிறார் திருவரங்கத்தமிழார். அப்ப இந்த ஆழ்வாருக்கு பெரிய பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை. ஏன்னா அவர் இருக்கிறதோ திருக்கோழியூரிலே உறையூரிலே, அங்கேருந்து வந்து செய்யணும்னா நடுவுல காவேரி இருக்கு. காவேரியில அவர் அந்த நாளெல்லாம் அப்படிலாம் எல்லாரும் உள்ள வந்துட மாட்டார். இவர் அப்படியே ஒரு ஓரத்தில் நின்றுட்டு பெருமாளை செய்கிறார். வீணையும் கையுமாக அப்படியே வீணையும் கையுமாக, ஏன்னா இவர் வீணை வச்சுட்டு பாணர் குலத்திலே வந்தபடினாலே பெருமாளை வீணையை வச்சுட்டு அப்படியே மனதில் நினைச்சு கொண்டே இருக்கார். அப்படியே புஷ்ப தியாக போக மண்டபங்களிலே பணிப்பூவும் வீணையும் கையுமாக இருக்கக்கூடிய அந்தரங்கரை முடிவண்ணவனும் வைதுகோத்தவனும் மகாமுனியும் அனுவர்த்தித்த கிரமம்னு ஒரு சூழ்நிலை அழிமணவாள பெருமாள் நாயனார் தன்னுடைய ஆச்சாரிய ஹிருதயத்திலே தெரிவிக்கிறார். புஷ்ப தியாக போக மண்டபங்களில், புஷ்ப மண்டபம்னா திருமலை, தியாக மண்டபம்னா காஞ்சிபுரம், போக மண்டபம்னா நம்ம திருவரங்கம். அப்ப புஷ்ப தியாக போக மண்டபங்களில் 3 விஷயம். புஷ்ப தியாக போக மண்டபங்களில் பணிப்பூவும் ஆலவட்டமும் வீணையின் கையுமாக அர்த்தரங்கர். புஷ்ப மண்டபத்துல யாருன்னா குறும்பருத்த நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். குறும்பருத்த நம்பி, குறும்புனா இந்த பிள்ளை ரொம்ப குறும்பு பண்ணுது அப்படிம்போம். குறும்புனா முக்குறும்பு அறுத்தது. தரமதம், வித்யாமதம், அபிஷாத்திய மதம்னு 3 மதங்கள். அதுதான் மனுஷன்கிட்ட இருக்கக்கூடாது, ஆனா இருக்கும். தனமதம், நிறைய பணம் இருக்குங்கிற ஒரு மமதை கொடுக்கவே கூடாது. வித்யாமதம், நிறைய படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மதம் இருக்கக்கூடாது. அபிஷாத்திய மதம், உயர்ந்த குலத்திலே பிறந்துள்ளோம் அப்படிங்கிற ஒரு மமதை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் வச்சுக்க வேண்டியதுதான். பெருமாளுக்கு பிடிக்க போறது இல்லை. அப்படின்னா இந்த முக்குறும்பு அறுத்ததான நம்பி இருந்தாருங்க. அவர் என்ன பண்ணாருன்னா திருமலை பெருமாளை போய் செய்யணும் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா மண்பாண்டம் பண்றவர். நிச்சயப்படி மண்பாண்டம் பண்ணுவாரோ இல்லையோ, பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாராம், அவர் மண்ணால புஷ்பம் பண்ணுவாராம். மண்ணால புஷ்பம் பண்ணி பெருமாளுக்கு புஷ்பமா வாங்கி சாத்தாம மண்ணால புஷ்பத்தை பண்ணி அதை கொண்டு போய் பெருமாள் திருவடி, அவர் ஏதோ படம் வச்சிருக்காரு, அதுல போய் திருவடி சேர்த்து போறான். சேர்த்தா என்ன ஆகும்னா திருமலையில பெருமாளுக்கு தலை மேல புஷ்பம் இருக்குமா, புஷ்பம் இருக்குமா. திருமலையில தொண்டமான் சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் பெருமாளுக்கு நிச்சப்படியே பெரிய பெரிய மாலையா வந்து சேர்க்கிறான். இவன் தொண்டமான் சக்கரவர்த்தி நிச்சப்படி பெருமாள் போய் சேர்க்க போவான். இவரோ கீழே இருக்கார். இவர் மண் புஷ்பம் கீழே திருப்பதியில சேர்க்கிறார். அங்க பார்த்தோம்னா திருமலையில பெருமாள் தலை மேல புஷ்பம் இருக்கிறது. இவர் மண்ணால போடுறது அங்க இருக்கு, அவருக்கு புஷ்பமா இருக்கு. இவர் சாத்தின புஷ்பம் கீழே தருகிறார் பெருமாள். இவர் தொண்டமான் சக்கரவர்த்தி போய் சேர்ந்தா எப்படி இருக்கும், நான் புஷ்பம் சாத்துறேன், மேல ஏதோ புஷ்பம் இருக்கு, என்னோட புஷ்பம் எல்லாம் கீழே தள்ளி இருக்கு. அவன் ராஜா தானே, அவனுக்கு யோசனை.
காட்டா சொல்ல மாட்டேன் பெருமாள். ஏன்னா தொண்டமான் சக்கரவர்த்தியும் பெருமாளும் பேசுற அளவுக்கு ரொம்ப நெருக்கம். சங்கு சக்கரத்தை கொடுத்தாரு. அதுதான் விதியா மாட்டிது. சங்குரு சக்கரமே இல்லவர் வேற யாராக்கும் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும். அப்புறம் ராமானுஜர் போனா போய் எல்லா சங்கு சக்கர அப்பனுக்கு சங்காழி அழித்து விடுவாள் பெருமை உண்டு ராமானுஜருக்கு. அது தனிச்சிருக்கிறோம். அப்படின்னா அந்த பெருமாள் தானும் மண் புஷ்பத்தை தனக்கு மேல தலையில வச்சுட்டார். அப்படின்னா பெருமை யாருக்குன்னா குறும்புறத்தை நம்பிக்கை பெருமை. ஏன்னா ஏன் அவர்கிட்ட பெருமாள் சொல்ல மாட்ட காரணத்தை அப்படின்னா, நீ என்னைக்கு காரணத்தை சொல்றியோ அன்னைக்கு எனக்கு மோட்சம் யாரையாவது உண்மையை சொல்லிட்டேன்னா இது குறும்புறத்தை நம்பி பெருமாள்கிட்ட காட்ட கேட்டது. அவர்கிட்ட சொல்றா, நீ மட்டும் என்னோட உண்மையை சொல்லிட்டேன்னா, நான் தான் புஷ்பம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு மோட்சம் கொடுக்கணும்னு சொல்றா. அதனால வச்சிருக்காரு, சொல்லாமே வச்சிருக்காரு. அப்ப அந்த குறும்புறத்தை நம்பி புஷ்ப தியாக போக மண்டபங்களில் பனிப்பூவும் வேளையும் கையுமான பனிப்பூவும் ஆலவட்டமும். ஆலவட்டம் யாரு ஆலவட்டம் வீசினா திருக்கட்சி நம்பிகள் தான். அதாவது காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய தேவப்பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம், பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் இருந்தார். அப்ப பனிப்பூவும் ஆலவட்டமும் முதல்ல சொன்னது புஷ்ப தியாக போக 3 மண்டபம் சொல்லியிருக்கேன். புஷ்ப மண்டபம்னா திருமலையில சொன்னது குறும்புறத்துல சொல்லிட்டேன். ரெண்டாவது தியாக மண்டபம். தியாக மண்டபம்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல ஆறு கைங்கரியம் பண்ணா ஆலவட்டம் பண்ணது திருச்சிரும்பிகள் புஷ்ப தியாக. அடுத்து போக மண்டபம். இந்த போக மண்டபத்தில போக மண்டபம்னா திருவரங்கம். இந்த திருவரங்கத்துல போக மண்டபத்திலே வீணையும் கையுமான அந்தரங்கர். வீணையும் கையுமான அந்தரங்கர்னா வீணையை வச்சுட்டு பெருமாளுக்கு அப்படியே மனதார நினைத்து அப்படியே பாடுற பெருமாள். மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் வேணும் அப்படின்னு திருவாய்மொழிக்கு எப்படி தனியன் இருக்கோ அப்படியே மனதால. ஏன்னா பெருமாளை நினைத்து கொண்டே இருக்கணும். பெருமாளை நினைக்காத நேரமே இருக்க கூடாதுன்னு சொல்றான். பெருமாளை எப்போதும் தியானம் பண்ணிட்டே இருக்கணும். முடியுமா? எத்தனை பேரால முடியாது? அப்ப அப்படி இருக்கிற அந்த போக மண்டபத்தில் இருக்கக்கூடியதான வீணையும் கையுமான அந்தரங்கரை இப்ப இந்த 3 பேரை முதல்ல மண்டபத்தை சொல்லிட்டேன். புஷ்ப தியாக போக 3 மண்டபத்தை சொல்லியாச்சு, 3 திசை சொல்லியாச்சு. அங்க 3 பேர் ஆறாறு குறும்புறத்தை நம்பி, அதுக்கப்புறம் ஆலவட்டம் வீசின திருக்கட்சி நம்பி, அதுக்கப்புறம் திருப்பானாழ்வார் வீணையும் கையுமான அந்தரங்கர்லாம் திருப்பாழ்வார். அதுதான் இங்க தலைப்பு. வீணையும் கையுமான அந்தரங்கர் ஆழ்வார். வீணையும் கையுமாக இருக்கக்கூடிய அந்தரங்கர் ரொம்ப அணுக்கமா நெருக்கமான நெருக்கம், அவரோட ரொம்ப நெருக்கம். க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறால இல்லையா? சுவாமி எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியாது. க்ளோஸர்கள் அப்படின்னா அப்ப அவ்வளவு அந்தரங்கமாக இருக்கக்கூடியவர்கள். அதனாலதான் பெருமாள் திரும்பியோட சேர்த்துட்டார். இந்த பெருமா அவருக்கு மட்டும் தானே இருந்தது, ஆழ்வாருக்கு யாருமே இல்லையே. அந்தரங்கர் அவர் தானே. அந்தம் அப்படின்னா அந்தரங்கம் அப்படின்னா ரொம்ப நெருக்கம்னு அர்த்தம். நெருக்கம்னு வச்சுக்கலாம், அவரோட சேர்ந்து போயிட்டாருன்னு வச்சுக்கலாமா இல்லையா? ரங்கர் யாரு? அவரை இவரோடு சேர்த்து கொண்ட ரங்கர் அப்படின்னு வச்சுக்கலாம். அது அர்த்தம் கிடையாது. அப்படி வீணையுமான அந்தரங்கரை யாரெல்லாம் ஆசிரித்தார்கள் அப்படின்னா, முடிமன்னவன் திருமலையிலே குறும்பருத்த நம்பி ஆசிரியத்தவர் தொண்டமான் சக்கரவர்த்தி கேள்வி சொல்லிட்டேன். அவர்கிட்ட போய் கேட்கிறார். குறும்பருத்த நம்பிட்டு போய் தொண்டமான் சக்கரவர்த்தி கேட்கிறார், சுவாமி சிஷனா ஏத்துக்கணும், எதுக்கு சுவாமி ஏத்துக்கணும், எதுக்கு சுவாமி இவர் மண்பாண்டம் பண்றவர், அவர் ராஜா. அவர்கிட்ட போய் கேட்கிறார், என்ன பண்ணி நீ பெருமாள் புஷ்பங்கள்லாம் ஏத்துக்கிறேன் அப்படின்னா அவர் சொல்லவே இல்லை. பெருமாள் கடைசியில என பெருமாளே சொன்னார், இந்த குறும்பருத்த நம்பிட்டு போய் அவர்கிட்ட சிஷனாயிரும் அப்படின்னு சொல்ல. அதுமுறை இருந்தார். எப்ப என்னைக்கு ஒரு நாள் பெருமாள் சொன்னாரோ குறும்பருத்த நம்பிதான் இந்த பட்டத்தை வச்சாருனாரோ அவருக்கு மோட்சம் கொடுத்தார். அப்ப முடிமன்னவன் சொல்லப்படுகிற தொண்டமான் சக்கரவர்த்தி அப்ப புஷ்ப மண்டபத்திலே குறும்பருத்த நம்பியை ஆசிரியத்ததான தொண்டமான் சக்கரவர்த்தின்னு அர்த்தம். புஷ்ப தியாக போக மண்டபங்களும் படிப்பும் ஆலவட்டமும் நிலையுமான அந்தரங்கரை முடிமண்டவனும் வைதிகோத்தமனும் மகாமுனியும் அனுவர்த்தித்த கிரமம். இதுதான் அந்த சூத்திரம், சூனிகை. அப்ப முடிமண்டவன் ஆச்சரித்தார் அவரை. இப்படி எல்லாம் அவர் திருவடிகளில் விழுந்து அவரே ஆச்சாரியனை கொண்டார் அவர். வைதிகோத்தமனும் அடுத்தது வைதிகோத்தமன் ஆறு? இது எங்க?
தியாக மண்டபத்திலே ஆலவட்டம் பண்ண கைங்கரியம் பண்ணதான திருக்கட்சி நபிகளை ஆசிரியத்தவர் யாரு? வைதிகோத்தமர் சொல்லப்படுகிறதான அவர்தான் பகவத் ராமானுஜர். பகவத் ராமானுஜர் தான் ஆலவட்ட திருக்கட்சி நம்பிகள் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிருந்தாரு. அவர் கஜேந்திரதாசன் அவருக்கு திருநாமம். வைசிய குலத்திலே வந்தவர். அவர் ஆச்சாரியனா கொள்ள வேணும்னு ஆசைப்பட்டார் ராமானுஜர். அதெல்லாம் வர்ணாசிரம தர்மம் அது உதவாது, நான் பண்ண மாட்டேன் அந்த திருக்கட்சி நம்பிகள். அப்ப அவரை ஆசிரியத்தவர் அவருக்கு அவருடைய பிரசாதத்தை மிச்சல வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். உச்சிட்டம் சுபாவனம்னு சொல்ல அந்த உச்சிட்டமாக இருக்கக்கூடிய வைதிகோத்தமனாக, அதாவது வைதிகோத்தமனாக இருக்கக்கூடிய ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகளுடைய பிரசாத மிச்சம் நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டார். அது கிடைக்காமலே போயிட்டு பார்த்தோம், சரித்திரத்தை பார்க்கிறோம். அடுத்தது வீணையின் கையுமான அந்தரங்கர் என்கிறார். போகமண்டபம் சொல்லப்படுகிற திருவரங்கத்திலே, அதிலே போக மண்டபத்திலே வீணையின் கையுமான அந்தரங்கராக இருக்கக்கூடியதான திருப்பானாழ்வாரை ஆசிரியத்தது யாரு? முனிவாகனர். அதாவது அவர் தான் லோகசாரங்க முனின்னு சொல்றோம். புஷ்ப தியாக போக மண்டபங்களில் பணிப்பூன் ஆலவட்டம் வீணையின் கையுமான அந்தரங்கரை முடிமண்டவனும் வைதிகோத்தமனும் மகாமுனியும். அந்த மகாமுனிங்கிறது யாரு? அவர்தான் லோகசாரங்க முனிவர். இப்ப என்னன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆரம்பத்துல ஒரு தனியும் செமிச்சோம். திருப்பானாழ்வாருடைய பிரபந்தத்துக்கு பாதச்சூடம் அனுபூயகரிஜயானம் மத்திய வேர்து குரு நிதாந்தராத்மா அதற்கதான் இறையோர் விஷயாந்தரானம் யோசிதாமரவி விவாகரம் ஒரு சம்ஸ்கிருதத்துல சொல்லப்பட்டதான ஒரு ஸ்லோகம். அதுதான் தனியா பாதச்சூடம். திருவடியிலிருந்து தொடக்கமாக திருமுடியராக பாதச்சூடம் அனுபூயகரின் யாரு படுத்துகிறாருன்னா அவர்தான் ஹரின்னு சொல்லப்படுகிற எம்பெருமான். அனுபூயகரின் சயானம் அவரை சனித்துக் கொண்டுள்ளார். ஆபாதச்சூடம் அனுபூயகரின் சயானம் மத்தியே கவேரது எப்படி இருக்காரானா மத்தியே கவேரது விது இரண்டு காவேரிக்கு நடுவுல படுத்திருக்கார். மத்தியே காவேரி நடுவுல இந்த பக்கம் வடதிரு காவேரி, இந்த பக்கம் தென்திரு காவேரி, அம்மா மண்டப காவேரி, குழநகர ரெண்டு நடுவுல படுத்திருக்காரா இல்லையா? அப்ப மத்தியே கவேரது விதுதாந்தராத்மா அதிருஷ்டதான் இறையோர் விஷயாந்தரானம். பெருமாளை தவிர கடைசியில் சொன்னார், என் அமுதினை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாவே. கடைசி பாசனம். பலனே சொல்லாத ஒரே ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் மட்டுமே. எல்லா ஆழ்வாரும் 10 பாசுரத்தை சொல்லுவா. பெருமாளே பாசுரத்தை பாடிருக்கு இல்லையோ, இந்த 10 பாசுரங்களை சொல்லுபவர்களுக்கு பாவம் இல்லாவே அப்படின்னார். இல்ல இது சொன்னவனுக்கு துயர் இல்லையே அப்படின்னார். இல்லன்னா மாணவராக தானே அப்படின்னார். இல்ல ஒவ்வொன்று சொல்லுவா. இந்த 10 பாசுரங்களை திருமங்கையாழ்வார் சொன்னாலும் 10 பாசுரம் 9 பாசுரம் முடிச்சுட்டு 10வது பாசுரம் சொல்லும்போது ஒரு பலன் சொல்லுவார். அது எதுக்கா சுவாமி ஆழ்வார் சொன்னா? ஆழ்வார் தான் பலம் இல்லாம பாடணும்னு சொல்றேன். லோகத்து மக்களுக்காக பண்ணவே அதுக்காக சொன்னா. அப்ப அது சொல்லியிருக்கா. அதே போல நம்மாழ்வாரும் பலன் சொல்லுவார். இதெல்லாம் சொல்லினாலும் பலமே சொல்லாமல் பெருமாளை சேவிப்பதற்காக செய்கிற ஒரு பலத்தை எதிர்பார்த்து செய்தோமல்லோம்னு சொன்ன ஒரே ஆழ்வார் மட்டும்தான். பெருமாளை சேவிச்சேன் மற்றொன்றினை காணாங்கிறது ஒரு பலமா? வேற எதையும் பெருமாளை சேவித்த கண்கள் மற்றொன்றினை பார்க்காது அப்படின்னு சொன்னா இது ஒரு பலமானா அவரே பார்க்கலையே. நம்மளாவது பெருமாளை போய் நித்தப்படி பெரிய பெருமாளை போய் சேவிக்கணும். திருவனந்தபுரம் போவோம்னா பெரிய பெருமாளை செய்வோம். பெருமாளை செய்வோம். ரெண்டு பெரிய தூண் இருக்கும். இந்த பக்கம் ஒரு தூண், இந்த பக்கம் அந்த பெரிய பெருமாள் மூலஸ்தானத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தூண் இருக்கும். அது 2 தூண் இருக்கும். இந்த பக்கம் இந்த பக்கம். இத புடிச்சிருந்துதான் குலசேகர ஆழ்வார் கதறுவனா. ஏன்னா இத பிடிக்கலன்னா கதறி உழுந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை புடிச்சிருந்துதான் பெருமாளை செய்ய முடியுமா? நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சீதையில ஏற்பட்டதே இல்லையோ. நம்ம திருடமா போறோம், திருப்பி வந்தா இந்த திருடமா வர்றோம். அதுதான் நமக்கு இருக்கு. ஆனா ஆழ்வார்களுக்கு அங்க போய் நின்று இந்த பெருமாளை மாயோனை மனத்தூனை பக்தி நின்று வாயார எதுகொலோ வாழ்த்தினாளேன்னு சொல்றார், கதர்றார். இந்த பெருமாளை மாயோனை மனத்தூனே பற்றி நின்று 2 தூண் இருக்கு இல்லையோ, அந்த மனத்தூனை பற்றி கொண்டு வாயார எண்ணுகோலோ வாழ்த்தினாளே. நான் வாயார இன்னைக்கு வந்து பாட போறேன்னு தெரியல, திருவஞ்சிக்களத்திலே கதறார். அப்படி அவர்கள் அந்த ரெண்டு தூண், ஒண்ணு ஹான் ஒரு பக்கம் சொன்னோம்னா இந்த பக்கம் ஹரின்னு சொல்லப்படுகிறதான 2 தூண்கள் கொள்ள வேண்டும். அது கூடதான் பெருமாள் சரிச்சிட்டு இருக்கார். அவரை பார்த்தா
இந்த அந்த மத்தியேக வேறுதுவும் விதாந்தராத்மா அந்த பெருமாளை சேவித்த பிற்பாடு நம்ம எல்லாம் நித்தியப்படி போகிறோம் சேவிக்கிறோம். நம்ம எல்லாம் திருப்பானாழ்வாரோட ஒரு குடி வசந்தவான்னு கூட சொல்லிக்கலாம். அது வேற விதமா சொல்லிக்கணும். ஏன்னா திருப்பானாழ்வார் ஒரு தடவை சேவிச்சார் பெரியவருமாள். நம்ம எவ்வளவு தூரம் செஞ்சிருக்கோம்? அடியேன் திருப்பானாழ்வாரை விட ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு இந்த மட்டும் கேட்டு போயிட்டோம்னா இந்த சுவாமி வளரா அப்படின்னு இல்லையா? ஆனா திருப்பானாழ்வார் ஒரு தடவை தான் சேவிச்சா பெரியவருமாளோட சேர்ந்துட்டார். நம்ம 10,000 தடவை சேவிச்சாலும் இது சேரலையே. அப்படின்னா 6 உயர்ந்தவர்கள்னா திருப்பானாழ்வார் ஒருத்தர் தான். அதான் ஞானியை விக்கிரகத்தோடைய ஆதரிக்கும்னு சீவஜன்மத்திலே பிள்ளவ ஆரியன் தெரிவித்தார். இவர் வாட்டுக்கு வாசிருக்கார். அப்ப வைதிகோனவரும் வைதிகோத்தமனும் மகாமுனியும் அனுவர்த்தத்தை கிரமம் ஒரு பெருமாளை செய்துட்டே இருக்கார், சேவிச்சுட்டே இருக்கார். அங்கம் அவர் தான் லோகசாரங்க முனிவர் ஒரு முனிவர். அவர் தான் பெருமாளுக்கு கைங்கரம் பண்றவர். அவர் வந்தார். அவர் வந்து பெருமாளுக்கு தேர்த்த எடுக்கணும். தேர்த்த எடுக்கிறதுக்காக இவர் வந்திருக்கார். எட்டிப்போ சொல்லியிருக்கார். இவருக்கு காதை பள்ள பெருமாள் அப்படியே வீணையும் கையுமான அந்தரங்கர் பெருமாள் நடிச்சு அப்படியே ஆடிட்டே பாடினார். கண்ண மூடின்னு மீன் மறந்து போய் பெருமாளை ரசிச்சிருக்கார். செஞ்சதே இல்ல, உரையுள்ள இருக்கார், ஆனா செஞ்சதே இல்ல பண்றார். இவர் எட்டிப்போனார். இவருக்கு காது மடல ஒண்ணு மடல கல்ல விட்டு அடிச்சுட்டார். அடிச்சா பட்டு ரத்தமா கொடுத்து அப்பவும் தெரியல இவருக்கு. அப்பவும் தெரியல பெருமாள் பாடிட்டே இருக்கா. சத்தாம்போ அப்படின்னு தேர்ச்சி எடுத்து போயிட்டார். போய் பெருமாள் சன்னிதியில போய் கதவை திறக்கணுமோ இல்லையா? பெருமாள் திறக்கவே இல்லை. பெருமாள் கதவை திறக்கல. அசனி மட்டும் வருது. என்னுடைய பக்தரிடத்துல போய் ரொம்ப விசாரப்பட்டீங்க. ஏன்னா பெருமாளுக்கு பெருமாள்கிட்ட விசாரப்பட்டாங்களா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டா. அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். பாகவத இடத்துல விசாரப்பட்ட பிடிக்கவே முடியாது. அந்த பாகவத விசாரம் என்பது குரூரம்னு சொல்றாங்க நம்ம சம்பிரதாயத்திலே. குரூரம்னா அந்த பாகவதர் இடத்திலே தான் திரும்ப போய் கேட்கணுமே. பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, கொடுக்க மாட்டார். பகவானிடத்துல பிரார்த்திப்பதை காட்டிலும் பாகவதரிடத்திலேயே பிரார்த்திக்க வேண்டும். அதுதான் அபசாரங்கள் பலன்னு சொன்னா கூட பகவத விசாரத்துக்கு கூட எம்பெருமான் ஒத்துக்கொள்ளுகிறான். ஆனா பாகவத விசாரத்தை பண்ணா ஒத்துக்கிறதே இல்லை. ஏன்னா அவனே புரிஞ்சுக்க முடியல, என்னைய நீ எங்க புரிஞ்சு போற? நான் ஏதோ வாசோனிவர்த்ததே அப்பிராப்திய மனசாச ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் உபனிஷத் வாக்கியம். மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாவது இருக்கக்கூடிய எம்பெருமானை வேதங்களும் உபனிஷத்துக்களும் போய் பார்த்தது என்னால முடியல ஓய்வு விழுந்தான். இதுதான் உபனிஷத் வாக்கியம் சொல்லுது. ஏதோ வாசோனிவர்த்ததே உபனிஷத் வாக்கியம் தைத்திரிய உபனிஷத்திலே அது ஆனந்தவல்லியிலே சொல்லுகிறது. யாரு நீ யாரு கூடாது, நான் கூட்டு வரேன்பா அப்படின்னு பெருமாள் சொன்னார். நீ அவர்கிட்ட விசாரம் பண்ணீங்களோ இல்லையோ, அவரே போய் கூடுவார் அப்படின்னா அவர் லோகசார முனிவருக்கு தூக்கி வாரி கொடுக்குது. என்னடா இது அங்க போனா அது அவர்கிட்ட கடைசியில இவர் அவரை போய் கொண்டு வாங்குறாரு. சரிட்டு பெருமாள் சொல்லிட்டார், நான் நிலைக்கதைகளை திறக்க வேண்டும் என்றால் அவர் கூட்டுவார் அப்படின்னா நேரம் போனார். அப்போ அவர் பாடிட்டே இருக்கார். அழகீர் கூட்டாரு காதுகள். அப்புறம் ரொம்ப பிடிச்சி அவர் உலுக்கி அவர் பாக்குறாரு. சுவாமி அபசாரம் அதெல்லாம் ஒரு அபசாரம் இல்லை, அடியே தான் அபசாரம் பண்ணிட்டு பெருமாள் கூட்டு வர சொன்னாருன்னா வரமாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த நாள்ல உள்ளுக்குள்ள அப்படி வந்துருது. அதனால அவர் பார்த்தா நான் வரமாட்டேங்கிறார். இவரோட அவரோட கடைசியா இல்ல சுவாமி அடியம் வந்தேன்னா ஸ்ரீரங்கம் திருவீதிகளில் அடியனோட கால் படக்கூடாதுன்னு அவ்வளவு உயர்ந்த தன்மையோடு அவர் பேசிட்டார் அந்த நாள்ல. இன்னைக்கு நம்ம காலனியை போட்டு கொண்டு நான் திருவரங்கத்திலே பெருமாள் பிரதட்சணம் பண்றேனா இல்ல வாக்கிங் போறேனான்னு பார்த்தோம்னா பூர்வாச்சாரியர்கள் அத்தனை பேரும் பொன்னடி சாத்தின இடம் அது. பெருமாள் புறப்பாடுகளுள்ள வர்ற இடம் இல்லையா? பெருமாள் புறப்பாடுகளோட இங்க அதுக்கு தகுந்தாப்புல கோளாறுகளும் இருக்குங்கிறதையும் ஒத்துக்கிட்டாங்கணும். அங்க சாலைன்னா மணல் வெளியா இருந்தா முன்னாடி மணல் வெளியா இருந்தது, மரங்கள்லாம் கூட இருந்தது. இப்ப அதெல்லாம் இல்ல, எல்லாம் ஒரே தாறுல போட்டு கல்லுக்கெல்லாம் போட்டோம்னா அது எப்படி போறது? அதுவும் கட்டமா தான் இருக்கு. ஆனா பெருமாள் புறப்பட்டு வர்றாருல இவர் வரமாட்டேன்றார். அடியனோட கால் அங்க படக்கூடாதுன்னார். தேவாள் கால படக்கூடாது, திருவடி படக்கூடாதுன்னா ஒரு வழி சொல்றேன், அடியன் தோல்ல ஏறிக்கும் அப்படின்றார். தோல்ல ஏறிக்குன்னா சுவாமி இதை விட அபசாரம் உண்டா அப்படின்னா திருப்பாராண்டார். இது வாரம் திருவடி கீழே படாது,
அடிய தோல்ல கொண்டு போறேன். ரொம்ப படாத பாடுபட்டு அவரை சம்மதிக்க வச்சு அதுக்கப்புறம் அவர் தோல்ல தூக்கிட்டு மத்திய கவேருதாந்தராத்மா அடுத்ததான் ஒரு விஷயாந்தராணம் வேற ஒரு பக்கம் கண்ணு எம்பெருமானை பார்த்த கண்களாலே மற்றொன்றை பார்க்க மாட்டோடு இருந்தவர் பார்க்கவும் இல்லை. தோல்ல வச்சுட்டா அப்படியே தியானிச்சுட்டே வர பெருமாளை செவிச்சதே இல்லை இது வரைக்கும். இப்பதான் முதல்ல திருவரங்கத்துக்கு உள்ளேயே நுழைகிறார். அதுவும் லோகசார முனிவரோட தோல்ல. அதுக்காகதான் அவருக்கு என்ன தெரியுமா பேரு? முனிவாகனர் அப்படின்னு பேரு. திருப்பானாழ்வார் முனிவாகனரே பேரு. வாகனம் பெருமாளுக்கு பல வாகனம் உண்டு. பெருமாளுக்கு யானை வாகனம் உண்டு, யாழி வாகனம் உண்டு, கற்பக விருட்சம் உண்டு, எல்லா வாகனம் பெருமாளுக்கு கருட வாகனம் உண்டு, அனுமந்த வாகனம், எல்லா வாகனம் இருக்கும். பெருமாளுக்கு மனுஷரா வாகனம் மட்டும் வச்சிருக்காரு. பெருமாள் பாருங்கன்னா பெருமாள் மனுஷர் பக்கத்திலே விடுறது இல்ல. இவங்க 4 வீதி சுத்தி கொடுத்து எங்கயா விட்டுட்டார நம்பிக்கப்பட்டது. நம்ம அச்சாவதாரமா சிவருமா நின்று இருக்கோம். அவரை வச்சிருந்துதான் நம்ம போய் இங்க. அதனால மனுஷ வாகனம் மட்டும் பெருமாள் கிடையாது. எல்லா வாகனம் வச்சிருந்தார். மிருகங்கள் எல்லாம் வச்சிருந்தார். அனுமந்த வாகனம் வச்சிருக்கா, யாழி வாகனம் வச்சிருக்கா, குதிரை வாகனம் வச்சிருக்கா, கருட வாகனம் வச்சிருக்கா, கற்பக விருட்சம் வச்சிருக்கா, அம்ச வாகனம் வச்சிருக்கா, எல்லா வாகனம் உண்டு. மனுஷ வாகனம் மட்டும் கிடையாது. அந்த முனி லோகசாரங்க முனிவரையே தன்னுடைய வாகனமாக கொண்ட ஒரே பெருமை திருப்பானாழ்வாருக்கு மட்டும்தான் உண்டு. அந்த தைரிய பெருமாளுக்கு மட்டும் சொல்லாம அப்படி அவர் பார்த்தார், கொண்டார், நேர கொண்டு அப்படியே கூட்டிட்டு வரார். உள்ளுக்குள்ள கொண்டு வர மனசால நினைச்சுட்டே வரார். மலனாதிரான் மலன் இன்னவர்வோன் திரையார் பொழில் வேங்கடவன் மலன் நின்மலன் நீதிவானவன் நேழ்மதிலரங்கத்தமான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ள நோக்கினதே. கண்ணு உள்ள படுத்தான். பெருமாளுடைய திருவடி இருக்கே அது ரெண்டு ஒரு கண்ணின் உள்ள நோக்கினதே. உள்ள படுத்தான், உள்ளே படுத்தான். பெருமாளுடைய திருவடி கண்ணுக்குள்ள போகுமா? நான் படுத்தான். அவர் சொல்றார் பாருங்க, அமலன் ஆதிபிரான் அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன். அடியவர்களுக்கு என்னை ஆட்படுத்த வேணும். எவ்வளவு உயர்ந்த வாக்கல்ல. அடியவனுக்கு பகவானுக்கு ஆட்படுத்த வேணும்னு சொல்ற முதல் பாசுரம் அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன். குத்தமே இல்லாதவன், கலங்கமே இல்லாதவன், தோஷமே இல்லாதவன், அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன். வேங்கடவன் அவன் தான் இருக்கான். திருவள்ளில் இருக்கான். இறையார் கோயில் வேங்கடவன் நின்மலன் நின்மலன் நீதிவானவன் ஏழ்மதிலரங்கத்தமான். அங்க இருக்கிறவன் ஏழ்மதிலரங்கத்தமான் திருக்கமலபாதம் வந்து பெருமானுடைய திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றது. பாதம் வந்து அப்படியே கண்ணுக்குள்ள போயிட்டான். கண்ணை திறந்து பார்த்தா பெருமாள் திருவடி தான் தெரியுது. நமக்கெல்லாம் என்னைக்காவது தெரிஞ்சிருக்கா? ஒரு நாள் தெரிஞ்சதா தெரியல. நம்ம அதெல்லாம் நினைச்சிருந்தாது பெருமாள் நினைச்சிருந்தாது படுத்துக்கிறோம்னா எத்தையோ இந்த அரை மணிக்கு எத்தையோ பார்த்துட்டு நம்ம படுத்துட்டோம்னா 10:30 மணிக்கு 8 மணிக்கு உட்கார்ந்தோம்னா அரை மணிக்கு ஒண்ணு மாத்திரம் இதை பார்க்கணும் அதை பார்க்கணும்னு இருக்கிற கோளாறு லோகத்துல ஆறாரை எப்படி கெடுக்கலாம், எப்படி கொலை பண்ணலாம், எப்படி வஞ்சனம் பண்ணலாம்னு அத்தனை 2.5 மணி நாள் பார்த்தோம்னா நம்ம மனசு என்ன ஆகும்? அதேதான் ஆகும். அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போய் படுத்துட்டோம்னா அதேதான் கனவுல வரும். ஆரோ புலி துரத்துற மாதிரிதான் கனவு வருமே தவிர வேற எதுவும் வரப்போறது இல்லை. பகவத் சிந்தனையா வரப்போறது இல்லை. பகவத் சிந்தனைன்னு வரணும்னா காலம்பரிலேருந்து பஞ்சகால பராயணர்களா இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதாவது அபிகமனம், உபாதானம், வித்யா, சுவாத்தியாயம், யோகம்னு பஞ்சகால பராயணர்களா 5 விதமா ஒரு நாள் 60 நாழிகை 12 நாழிகையா பிரிச்சு 5 விதமா அதை வச்சுக்கணும். முதல்ல காத்தால விடி காத்தால 3:45 மணிக்கு எழுந்துக்கோ, பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கோ, எழுந்துட்டு அதுக்கப்புறமா பெருமாளுக்கு அதுக்கப்புறமா காலக்கடங்கள் எல்லாம் முடிச்சு 1 நாளைக்கு அதுக்கப்புறமா தனியா அதை வச்சுக்கிட்டோ தீர்த்தமாடி பெருமாளுக்கு பண்ற பூஜை பண்றது, திருவாரணத்து பண்றது எல்லாத்தையும் சேகரம் பண்ணி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் பெருமாளுக்கு திருவாராதனத்து பண்றது வச்சுக்கோ. எல்லாத்தையும் அது முடிச்சோட திரும்ப சாஸ்திர விசாரத்துக்கு உட்காரு. அது முடிச்சதுக்கு அப்புறம் நேரம் இருந்தா கொஞ்சமா சாப்பிடுவோம். இது கொஞ்சமா சாப்பிடுறதா? நம்ம காத்தால ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு, ராத்திரி ஒண்ணு, படுத்துறதுக்கு முன்னாடி ஒண்ணு, எல்லாத்தையும் சாப்பிட்டு படுத்து இது வரைக்கும் வச்சு நம்ம படுத்தோம்னா அப்புறம் பகவத் சிந்தனைங்கிறது என்னமா ஒரு வரவே போறது இல்லை. ஆகாரத்தை பிரதானமா வைத்தோம்னால்
பெருமான்கிற ஆகாரம் நமக்கு தெரியுமா? தெரிய போறது இல்லை. அப்ப அது இல்லாம போடுது. அப்ப இப்படி பிரித்து கொண்டு அதுக்கப்புறமா படுத்துக்கிற போது எப்படி இருக்குன்னா பகவத் சிந்தனையோடே படுத்து கொள்ள வேணும் அப்படி சொல்றா. படுத்துட்டா எம்பெருமான் சரி இந்த பக்தன் பரமபக்தனா இருந்தா ஒரு அப்படி சிந்தனையாவது கொடுப்போம் அப்படின்னு பெருமாள் அதுக்கு நமக்கு திருப்ப பண்ணுவாரா இருக்கும். அது இல்லாம இவருக்குள்ளேயே செவிச்சுட்டே வரார். அடுத்து வந்த வெள்ளத்தனாவே வரவங்கள கண்ணை முடிச்சு செவிச்சுட்டே வரார். அவர் ஆரம்பிக்கிறது வருமா அமலநாதிபிரான் அக்ஷரம் உவந்த உள்ளத்தனாய் உலகளந்தண்டவர வந்தனள் முடியன் அண்ணனே அந்த நிஜாஜரரை வந்த வெங்கனை காகுத்தன் அடியார் விழரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையினேல் சனதாம் என சிந்தனையே. முதல்ல திருப்படி தான் செய்யணும். முதல்ல திருப்படி செய்யக்கூடாது. முதல்ல திருக்கமலவாதம் வந்து என் கண்ணுள்ள இதெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சுட்டே வராது. அவருள்ள திருப்படி செய்கிறோம். அப்புறம் அவர் திருமேனியில் இருக்கக்கூடிய அரைச்சி வந்த ஆடை பெருமாள் மேல இருக்கக்கூடிய பட்டு பீதாம்பரத்தை செய்கிறார். அதுக்கப்புறமா எழில் உந்தின்னு சொல்லப்படுகிற உந்தியில் நான் முகனை படைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். உந்தியிலே நான் முகனை படைத்தான் அப்படின்னு அந்த உந்தி அழகான உந்தி. அந்த உந்தி அப்படியே சுரும்பி 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 அவ்வளவு அழகா இருக்கு. அந்த உந்தியை சேவிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெருமார்பு சேவிக்கிறார். அரைச்சவர் பட்டு பீதாம்பரம். அதுக்கப்புறம் ஒன்னா செவிச்சிருக்காரு. காட்டவே கண்ட பதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் உதரபந்தம் இடுப்புல இருக்கிறது உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் முன்னேறி தனி புகுந்து இப்படி ஒவ்வொரு அவயவங்களா செவிச்சிருக்கிறார். அப்படி இரண்டாவது உவந்த உள்ளத்தனாய்னு சொன்னார். முதல்ல அமலநாதிபிரான், இரண்டாவது உவந்த உள்ளத்தனாய், மூணாவது திவாய் படவே எங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தர வினயான் திதிபோல் நிறத்தாடையும் அதன் மேலையனை படைத்ததோரில் திதி மேல தன்னோ அடியே உள்ளத்தின் உயிரே. மூணாவது மந்திவாய் படவே எங்கட மாமலை மகாரம். முதல்ல அமலநாதிபிரான் அகாரம், வந்த உள்ளத்தனாய் உகாரம், திதிவாய் வடவே எங்கட மாமலை மகாரம். பிரணவமே துணிக்கும்படியாகத்தான் ஆழ்வார் ஆரம்பமே பிரணவத்தையே துணிக்கும்படியாகத்தான் தன்னுடைய பிரபந்தத்தையே வைத்தார் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்ப இந்த ஓம்ங்கிற பிரணவம் வந்ததுன்னா அந்த பிரணவத்துக்குள்ள என்ன இருக்கு? பிரணவம்னு சொல்லிட்டோம்னாலே அது எல்லாத்தையும் சொல்லுது. அந்த எல்லாத்தையும் சொல்றதுல எம்பெருமானை சொல்லுகிறது. எம்பெருமானை சொல்லிட்டோம்னா சேஷத்துவத்தை சொல்லுகிறது. சேஷத்துவத்தை சொல்லிட்டோம்னா சுவாமித்துவம் தெரிகிறது. சுவாமித்துவத்தை சொல்லிட்டோம்னா எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சௌலபியம் புரிகிறது. அப்படின்னா சர்வமா அதுக்குள்ள அடைக்கிட்டார். ஒண்ணு 10 பாசுரம் தான். அந்த 10 பாசுரத்துக்குள்ள முதல் 3 பாசுரத்துக்குள்ளே எல்லாத்தையும் அடைக்கிட்டார் ஆழ்வார். எல்லாத்தையும் செவிலே வரார். அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தோம்னா பாரமாய வடவினை பத்தருக்கு ஒரு பாசுரம், தொண்டவன் நிறையன் உயர்ந்தீத்தவன் இரண்டாம் பாசுரம், கையினார் சுரிசங்களாளாழியர் மூணாம் பாசுரம். நடுவில் இருக்கிறது பாதுகை. ஓங்கிற பிரணவத்தை சொன்னார் முன்னே. பாரமாய வடவினை பத்தருக்கு என்ன ஒரு பாசுரத்துல பா சொன்னார். இரண்டாவது தொண்டவன்கரையன் துயர்தீர்த்தவன் துகாரம் சொன்னார். மூணாவது கையினார் சுரிசங்கு அனலாழியர் அப்படின்னு சொன்னார். அப்ப 3 பாசுரத்துல சொன்னா பாதுகை திருவடியை சொல்ற சரணாகதி யாத்திரத்தையே சொல்லி முடித்தார் ஆழ்வார். அப்ப அப்படியே கண்ணமொழியிலே வரார். வந்தா உள்ள வரார், வீதிகள்ல வந்தார், உள்ள நுழைஞ்சார். அப்படி காயத்ரி மண்டபம், பெருமாள் உள்ள இருக்காரோ காயத்ரி மண்டபம்னு பேரு. அந்த மண்டபத்துக்குள்ள வந்துட்டு உள்ள வந்துட்டார். உள்ள வந்தா முதல்ல பெரிய திருமண்டபம், நேரப்படி கீழப்படி இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள வந்தார் காயத்ரி மண்டபம். அந்த காயத்ரி மண்டபத்துக்கு பக்கத்துல வந்துட்டார் 2 தூண்கள். அந்த 2 தூண்களை முன்னாடி கொண்டு நிறுத்தினார். கண்ணை திறந்து பாரு, கண்ணை விண்டே இருக்கிறேன், திறந்து பாரு, இங்கதான் பெரிய பெருமாள் இருக்கார். பெரிய பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா காட்டவே கண்ட. நம்ம எல்லாம் போனோம்னா பெருமாள் நமக்கு வாவா சேவை சாதிக்கிறேன்னா சொன்னதான் தெரியுது. ஆனா ஆழ்வார கூப்பிட்டு அவர் எங்கேயோ உறையூர்ல அவதாரம் பண்ணவரை புடிச்சு கொண்டு வந்து அதுல வேற அவருக்கு ஒரு வாகனத்தை கொடுத்து அவர் லோகசாரன் முனிவர் தோல் மேல ஏறி உட்கார்ந்து சொல்லி
அவர் மேல ஏறி உட்காத்தி வச்சாரு. அவர் யாரு? அவர் அபச்சாரப்பட்டார். பிராமணரா பிறந்தும் அபச்சாரப்பட்டார். அபச்சாரப்பட்ட உடனே அவர் தோல்ல இவரை உட்காத்தி வச்சார். நீதான் அங்கு கொண்டு வரணும்னு சொன்னார். அதெல்லாம் தெரியாது, எப்படி கொண்டு வருவோ தெரியாது, அவர் கூட்டுவார் அப்படின்னா அவரை கூட்டிட்டு வந்து உள்ளுக்குள்ள வரைக்கும் கொண்டு வந்து நிற்கிறார். ஏன்னா இவர் கால் பட மாட்டேன்னு சொல்றாரு, கேள்வி மாட்டேன்னு சொல்றாரா இல்ல, கால் பட மாட்டேன் சுவாமி, நான் தோல்ல தூக்கிறேன் அப்படின்னு அவரை தோல்ல தூக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்து நேர பெரிய பெருமாள் முன்னாடி நம்மள ஆறான்னு பண்ணா, நம்மள ஆறு பண்ண போறான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கண்ண முடியலே வந்தா கூட தூக்கிட்டு வர்றதெல்லாம் பேச்சே கிடையாது, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, அதுக்கு தகுதியும் இல்லை. அப்ப போது வந்தா வந்த உடனே அப்படி கண்ணை முடிச்சு பெரிய பெருமாள் முன்னாடி கொண்டு எப்படி இருக்கும் பார்த்தப்பா, இவரைத்தான் சேவிச்சோமா, இவரைதான் சேவிக்கணும்னு நினைத்தோமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே பாக்குறாரு. எப்படி இருக்கார் பெருமாள், திருவடியிலேருந்து பெரிய திருமுடி ஈராக இதை சேவிக்கிறது தானே இவ்வளவு நாளா பாதித்துக் கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்றார், ஆஹா இவர்தானா, இப்படி வைகுண்டேது பரையலோகேஷாசாதி ஜெகத்பதி ஆஸ்தே வட்டரசித்யாத்மா பக்தி பகவதீஷான்னு சொல்லுகிறதே சாஸ்திரம். வைகுண்டேது பரையலோகே, வைகுண்டத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் பக்தை பகவதீஷா என்று எல்லோருமாக இருக்கக்கூடிய ஆவு 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 அஹமன்னம் 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 அஹமன்னாது அஹமன்னாது அஹமன்னாதா அஹக்ஷிஷ்லோகிருத 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 அகமஸ்திப்ரதயாவ்யாசபூர்ண தேவேभ्यो வதஸ்யநாபாயி யோமாததாயி சகிதேவமாவா ஆவுன்னு சாமகானத்திலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதான வைகுண்டத்திலே அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற பெருமாள் தானா இங்க இருக்கா அப்படின்னா இதத்தான் காவேரி இது பிரணவாகாரம் வைகுந்தம் ரங்கமந்திரம் சமாதிதேவோ ரங்கேசயா பிரத்யக்ஷம் பரமம் பதம்னு சொல்றோம். ஸ்ரீவைகுண்டத்துல ஸ்ரீவைகுண்டம் இருக்கே, அது வேற எதுவும் அல்ல, இங்க இருக்கிற ஸ்ரீரங்கம் தான் ஸ்ரீவைகுண்டம். அது தனியல்ல, இது தனியல்ல. அங்கே ரஜ ஓடுகிறது, இங்கே காவேரி ஓடுகிறது. அங்கே பரமதநாதன் இங்கே இருக்கக்கூடியது காவேரி விரஜாசேயம். இங்க காவேரி ஓடுது, அங்க விரஜா ஓடுது. காவேரி விரஜாசேயம் வைகுந்தம் ரங்கமந்திரம், அது வைகுந்தம் என்று பேர், இது ரங்கமம் என்று பேர். வைகுந்தம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேசயா, இங்கே வாசுதேவன் உள்ளான், இங்கே ரங்கேசன் உள்ளான். காவேரி விரஜாசேயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேசயா பிரத்யக்ஷம் பரமம். பிரத்யக்ஷமான பரமபதம் இது திருவரங்கமே, பிரத்யக்ஷமான பரமபதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ. அப்படி இருக்கக்கூடிய பெருமாளை சேவித்தார். சீபாசன் பாருங்க, 10 பாசுரமா பெருமாள் ஒவ்வொரு திருவடி, இந்த 10 பாசுரத்திலே ஆழ்வார் சொல்றது 10 பாசுரம். இதை இன்னும் கொஞ்சம் நீட்டி முழக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய பெருமான கொண்டாடுகிற பொழுது. இதே பிரபந்தத்துக்கா அவர் தனியா ஒரு விதமா அங்க ஒரு பாசுரங்கள் பாடுகிறார். இன்னும் கொஞ்சம் நீட்டி முழக்கிறார். திருவடி செய்கிறாரா, அதுக்கப்புறம் கணுக்கால செய்கிறாரா, வழங்கால செய்கிறாரா, கட்டாடை செய்கிறாரா, முந்தியை செய்கிறாரா, திருமார்பை செய்கிறாரா, முப்புரி நூல் பெருமாளுடைய யோகிதை செய்கிறாரா, அதுக்கப்புறம் மார்பை செய்கிறாரா, அது மார்பில் இருக்கக்கூடிய ஸ்தனங்களை செய்கிறாரா, அதுக்கப்புறம் கழுத்தை செய்கிறாரா, அதுக்கப்புறம் மோவாரத்தை செய்கிறாரா, அதுக்கப்புறம் வாயை செய்கிறாரா, நாசி செய்கிறாரா, திருக்கண்களை செய்கிறாரா, திருமுடி செய்கிறாரா. இதையே நீட்டி முழங்கினார் அவர். அவர் 20 பாசுரம் பாட்டார். இதே பெருமானோட கண்ணனுடைய எம்பெருமான், கண்ணன் எம்பெருமானுடைய வடிவழகை இதே 20 பாசுரமா அவர் பாடினார். அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொன்னும் பெருமாள் ஆழ்வாருக்கு திருப்பான் ஆழ்வாருக்கு கிடைத்த பெருமைனா 10 பாசுரம் சுருக்கமா சொல்லிட்டார். ஏன்னா சுருக்கமா சொல்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா. நீட்டி மொழி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சொன்னா சமத்தே இல்ல போறலன்னு அர்த்தம். சுருக்கமா அந்த விஷயத்தை சுருக்கமா சொல்லுவாங்க. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடியுது, இதுக்கு அதுக்கும் ஒண்ணும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லாம இருக்கணும் இல்லையா. அப்ப சரியா சொல்லணும், எங்க சொல்ல வரோமோ அதோட நேரம் வரணும், அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதை சொல்லி முடிச்சோட திரும்ப அதை எடுத்து போடணும். அங்க போகாம சுத்தி சுத்தி வந்துட்டோம்னா அது முன்னாடி சொன்னது மறந்து போச்சு அப்படின்னு ஆயிடுது இல்லையோ. அது நமக்கு குறை. ஆனா ஆழ்வார் சுருங்க சொல்லி குறைச்சலா 10 பாசுரம் பாடினார். ரொம்ப உயர்ந்த கதியை பெற்றதான ஆழ்வார். அப்படி இருக்கிற ஆழ்வார் பெருமாளை செய்கிறார். அதுல கடைசி பாசுரம், ஏன்னா பெருமாள் இவனே சர்வரக்ஷனா ஜெகத் ரக்ஷனா இருக்கக்கூடிய பெருமான் பிரம்மாவே படைத்தார் அப்படின்னு சொன்னா எல்லாம் அடங்கிடுது. அப்ப எல்லாவற்றையும் படைத்ததான அதுதான் அதாவது
முதல்ல சதுரமாவதில் சூழல்னா அது ஒரு பரியனாகி என்ன விரிபாசுரங்கள்லாம் வாழ்ந்து வரா. கடைசியா 9வது பாசுரம் வந்து அலமா மரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் அலமேழும் உண்டான் அரங்கத்தர வினயான் அலமா மணியாரமும் தாமமும் முடிவில்லதோழில் நிலமேனியோ நிறகொண்டதென்னையே. ஆலமா மரத்தின் அகடித கடனா சாமர்த்து ஆலமா மரத்தின் இளமேல் ஒரு பாலகன். ஆலமரத்துல இலையில இருக்கும். அது சின்ன குழந்தையா எல்லாரும் படிக்க ஆளுல தடல் அன்னவச்சம் செய்யும் அம்மா. கடைசியா பெருமாள் எல்லாத்தையும் சாப்பிடுறார். உலகத்தையே உலகம் உண்ட பெருமாயான ஆழ்வா தெரிவித்தது போல இந்த உலகத்தையே தானும் சாப்பிடுகிறார். எல்லாத்தையும் சாப்பிடு உள்ளது. அவர் என்ன சாப்பிட்டு ஒரு பெரியவரா இருக்காரா? சரி, பெரிய பெருமாள் பெரியவரா இருக்காரா அப்படின்னா அப்படி இல்ல, சின்ன குழந்தையா இருக்காரு. அந்த பேரு தான் என்ன பேரு? அகடித கடம் அப்படின்னு பேரு. யாராலையும் முடியாது இந்த காரியம். எல்லாத்தையும் சாப்பிட்டாரா அப்ப அவர் எங்க இருக்கார்? ஒரு ஜலத்துல இருக்கார். ஒரு ஆலமரத்து இலையிலே இருக்கார். ஒரு தழு ஆலமரத்துல இருக்கக்கூடிய ஒரு தழு. அந்த தழுல பெருமாள் சேனிச்சிருக்கார். சரி, இந்த எல்லாத்தையும் சாப்பிட்டாரா இவர் எங்க இருக்கார்? அப்ப மார்கண்டேய மகரிஷி வரார். மார்கண்டேய மகரிஷி அவர்கிட்ட வரார். யாரு அப்படின்னு கேட்கிறார். கேட்டா இவர் என்ன சொல்லணும்? நான் சீமன் நாராயணன் சொல்லணும்னா விராட்டி சொல்லலாம்னு பார்த்தோம்னா வாயை திறந்து சொல்லு, குழந்தை எப்படி பேசும்? அப்ப அப்படி வேணும் பண்றாருன்னா பெருமாள் ஆலமரத்துல இருக்கக்கூடிய ஒரு இலையில ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் சனிச்சிருக்கார். சின்ன குழந்தையா ஆலமா மரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய், சின்ன குழந்தையா ஆலமேழும் உண்டான் இல்ல அரங்க தரவினையான். எல்லாத்தையும் சாப்பிட்டாரு இல்லையோ? ஞாலமேழும் உண்டான், எல்லாத்தையும் கபலீகரம் பண்றார். எல்லாத்தையும் சாப்பிட்டார். ஞாலமேழும் உண்டான். ஏன்னா பிரளயம்னு பேரு. இந்த பிரளயத்துக்கு என்ன பேருன்னா நித்தியமான பிரளயம் என்பது அவன் பிறக்கிறது அவன் சாகிறது. அது நித்தியமான பிரளயம். எல்லாருக்கும் உண்டு. நைமித்திக பிரளயம் ஒரு காரணம் கொண்டு மூலோகம் மட்டும் அழியும். அதுக்கப்புறம் ஆத்யந்திக பிரளயம் பிரம்மாவுடைய லோகம் முடிக்கப்படும். 4வது பிராகிருத பிரளயம். சப்ஜாடா ஒண்ணுமே இருக்காது. எல்லாத்தையும் பெருமா சாப்பிடுவார். எல்லாத்தையும் சாப்பிடுவார். இவருக்கு இருப்பாருன்னா சின்ன குழந்தையா ஆலமரத்து இலையில படுத்துருப்பார். ஜலம் பூரா சௌத்தியா இருக்கும். அதுதான் பூர இருக்கக்கூடிய பிரளயம். ஜலசமர்த்தியிலே எம்பெருமான் சிறு குழந்தையா குழவின்னு சொல்லப்படுவது சிறு குழந்தையாகத்தான் கிடப்பார். எத்தனை காலத்துக்கு இருக்குது? எத்தனை காலத்துக்கு இப்படியே இருக்கும்? பிரளயத்திலே இருக்குன்னா எத்தனை காலத்துக்கு இந்த லோகம் இருந்ததோ அத்தனை காலத்துக்கு பிரளயத்திலே கிடக்கும். அதுக்கப்புறம் விராட்டி வருவோ, தாயார் வருவோ, சொல்லுவோ, நீ எல்லாத்தையும் படைச்சா தானே மேற்கொண்டு அவளுக்கு பாவங்கள்லாம் போகும். வந்து திரும்ப இதெல்லாம் நீ பண்ண வேண்டாமா, இப்படியே நீ படுத்துட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு விராட்டி சொல்ல தான் திரும்ப உண்டு உமிழுகிறார். எல்லாத்தையும் திரும்ப உமிழறார் வெளியில. எல்லாம் திரும்ப வெளியில வருது. நாமும் எல்லாம் உள்ள போயாகணும். ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது சுண்டக்கா மூட்டை இருக்கும். அந்த சுண்டக்கா மூட்டையை எடுத்து அதோட வாயை மட்டும் திறந்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு கூட பக்கத்துல எல்லாம் விட்டு ஓடலாம். அந்த மாதிரி இந்த லோகத்துல ஆறு வாயப்படும் விஸ்வரூப தரிசன பெருமாள் காட்டுறவர்கள் எல்லாவற்றையும் தான் தனக்குள்ளாக கொள்ளுகிறான். பதையா அத்தனையும் எல்லாத்தையும் வச்சுக்கிறாரா இல்லையா, காமிச்சாரா இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்தையும் சாப்பிடுவார். ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தர வினயான். அரங்கத்தர வினயான் அவங்க எல்லாரும் இல்ல, அரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷப்பட்டத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அரங்கத்தர வினயான். கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் பெரிய பராமண்டலங்களோடு இருக்கக்கூடிய ஆதிசேஷனுக்கு கீழே படுத்துக் கொண்டிருக்கிற கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோ எழில், முடிவே இல்லாத எழில். எல்லான ஒரு நாள் எம்பெருமானுடைய வடிவழகை செவித்தோம் அப்படிங்கிற திருப்தியோட எல்லாரும் ஒருத்தர் இருக்க முடியுமா? பெருமாள் திருவரங்கநாதனை நிச்சல சேவிக்கிறாளே, நிச்சல எதுக்கு போறாவா? நேற்று சேவிச்சது போறலன்னு தான் நீங்க போறா. நிச்சல சேவிக்கிறா. பித்தல் பெருமாள் பெரிய பெருமாளை நிச்சல சேவிக்கிறோம் அப்படிங்கிறா. சேவிக்கிற போறோம்னு தோணுதா? அப்ப அவர் அந்த பெருமாளே ஆறாவ அமுதம். ஒரு நாள் அவரை சேவிச்சுட்டு போறோம்னு சொல்ல முடியாது. இந்த வயர் இருக்கு,
சாப்பிடுறதுக்கு எஞ்சான் வைத்துக்கு எஞ்சான் உடம்புக்கு சிரசே வரானுங்க என்ன சொல்லுவோம், இந்த உருஷான் வேறு சொல்லுவோம். இந்த உருஷான் வேறு சாப்பிட்டு முடிஞ்சு 4 மணி நேரம் திருப்பி பசிக்கும். ஆனா பெருமாளை சேவிச்சுட்டோம்னா ஒரு நாள் சேவிச்சா போருமா? சாப்பிட்ட உடனே திரும்ப சாப்பாடு போட்டா ஆறு சாப்பிட முடியாது. ஆனா பெருமாளை சேவிக்கணும்னா இப்பதான் சேவிச்சிருக்கேன் திரும்ப வரையறா அப்படின்னா உடனே வரையுமோ போய் சேவிக்குமா இல்லையா? முடிவே இல்லாத இடி. அந்த முடிவுக்கு ஒரு நாள் முடிவில்லாத இடி. முடிவில்லாதோடு நிலமே ஐயோ எவ்வளவு அழகான அப்படி நீலமேக சாமலனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நிலமேனி ஐயோ நிற கொண்டதன் நெஞ்சிலேயே என்னுடைய நெஞ்சத்தை அப்படியே கொள்ள கொண்டது அப்படின்னு சொன்னார். கடைசி பாஜனம் வந்து கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணுண்டவாயன் உள்ளங்க வந்தானை. கொண்டல் வண்ணன் அப்படி மேகவர்ணனாக இருக்கிறார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் ஒரு கோபி இடையனாக வந்து சேர்ந்தார். கோவலனாய் வெண்ணமுண்டவாயன் பெருமாளுக்கு திருநாமம். நம்மெல்லாம் ஆறாலும் கார் ஓட்டினா கார் ஓட்டினவர் ஏதாவது பேர் விடுறாரா? ஒண்ணு விடுமாடா. அவர் பேர் ஓட்டினார், பேரை விடுறா பாண்டவ தூதன். பெருமாளுக்கு திருப்பாடகம்னு காஞ்சிபுரத்துல ஒரு பிரதேசம் இருக்கு. உட்கார்ந்த திருமேனியில பார்த்தோம்னா 25 வருஷம் இல்ல பாண்டவ தூதன் அப்படி பெருமாளுக்கு. அவர் 6 பேர். நம்ம எல்லாம் ஓட்டினா 6 பேரெல்லாம் கொடுக்க மாட்டா. தனியா நமக்கு ஏதாவது ஒரு டைட்டில் கொடுக்குறாங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஆனா பெருமாள் பாண்டவர்களுக்காக தேர் ஓட்டினால் பாண்டவ தூதன் ஒரு பேரை வாங்கிட்டார். பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தான், பார்த்த சாரதி என்ற பேரை வாங்கிட்டார். இப்படி ஒரு ஆசிரியனுக்கு ஒரு காரியத்தை பண்ணி ஒரு பேர் வாங்கிடுது. இது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது. வெண்ண சாப்பிட்டாரு இல்லையா? வெண்ணமுண்டவாயன். இது பராசரப்பட்ட வாழ்ந்த போது பராசரப்பட்ட சொல்லுவான், இந்த யசோதன் இடத்துல அங்க நிறைய பிருந்தாவனத்திலையும் நந்தகாமலையும் ஆய்ப்பாடியில் நிறைய வெண்ணையா திருப்பி சாப்பிட்டாரு இல்லையோ? சாப்பிட்டு பெரிய பெருமாள் முரட்டை அருகே மோந்து பார்த்தால் வெண்ணநாத்தம் வீசும் சொல்லுவான். பெரிய பெருமாள் இருக்காரு, அந்த பெரிய பெருமாளோட மூக்கு பக்கத்துல அறநூறுவாடா பெரிய பெருமாள் பக்கத்துல போய் பார்த்தோம்னா வெண்ண நாத்தம் வீசும் தான். அப்படி வெண்ணமுண்டவா என் உள்ளங்க வந்தானே என்னோட உள்ளத்தை கவர்ந்து விட்டான். என் உள்ளங்க வந்தானே அண்டர்வோன், இந்த உலகத்துக்கே ராஜா. அண்டர்வோன் யாரும் இல்ல, அணியரங்க. அவனை பார்த்த கண்கள், அவனை சேவித்த கண்கள், என் அமுதினை கண்ட கண்கள், என் அமுது. இந்த பெருமாளை சேவிச்ச கண்கள் மற்றொன்றினை காணா. எத்தனை நான்ய பட்சதி நான்யஸ்வனோதி நான்ய விஜானாதி சபூமான்னு சொல்றது பாஷ்யத்திலே, அதாவது பிரம்மசூத்திரத்திலே சொல்லுகிறார்கள். எத்தனை நான்ய பட்சதி நான்யஸ்வனோதி நான்ய விஜானாதி சபூமா. பூமானா எந்த ஒரு வஸ்துவை பார்த்தால் திரும்ப பார்க்கவே தூண்டாது. அதாவது பெருமாளை பார்த்துட்டு லோகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. சில பேருக்கு சில விபரீதமான விஷயங்கள்லாம் வரும். அதை சாப்பிட்டோம்னா தான் அவளுக்கு தூக்கமே வரும். இல்ல காலமுறை இருந்தோம்னா அதை சாப்பிட்டா தான் அவளுக்கு வேலையே ஓடும். சில பேருக்கு இது காலமுறை, சில பேருக்கு சாயந்தரம்னா அதை சாப்பிட்டா தான் அவளுக்கு காரியமே ஓடும். அப்புறம் எங்கேயா விழுந்து கிடக்கலாங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையோ? அப்ப பெருமாளை கண்ட கண்கள், எம்பெருமானை சேவித்த கண்கள் வேற என்ன பார்க்குமா? இந்த லோகமே ஒரே விஷயமாக இருக்கக்கூடிய எல்லாமே லௌகிகமா தானே இருக்கும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இத்தனை வஸ்துவையும் பார்த்துட்டு பெருமாளை பார்க்கணும்னா நமக்கு எவ்வளவு தாழ்ச்சியா தோட்டும். ஆனா என் அமுதினை கண்ட கண்கள் எந்த ஒரு வஸ்துவை பார்த்து விட்டால் மற்றொரு வஸ்துவை மீண்டும் பார்க்க தோணாது. எந்த ஒரு வஸ்துவை நாம் உணரத் தொடங்கி விட்டால் மற்றொன்றை நம்மால் உணரவே முடியாது. எவன் ஒருவனை நாம் அனுபவிக்க தொடங்கி விட்டோம் என்னால் மற்றொரு விஷயங்கள் எல்லாம் விஷயமே ஆகாதுன்னு அளவுக்கு இருக்கக்கூடியதோ அதுதான் பூமான்னு சொல்லப்படுது. பூமானா என்ன? பெருமாளை பார்த்துட்டோம்னா வேற விஷயங்கள் நமக்கு தோணக்கூடாது. ஆனா இன்னும் தோன்றதேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே இன்னும் நமக்கு ஈர்ப்பு அப்படின்னு தான் அர்த்தம். எத்தனை நான்கு பசதி நான்கு சோதி நான்கு விஜானாதி சபூமா 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 அப்படின்னு சொல்லணும்னா அப்படி என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா. வேற எதையுமே பார்க்காதுன்னு ஒரு பலம் உண்டா? பெருமாளை சொல்லிட்டேன் வேற எதையும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு பலமா? பலமே சொல்லாதிருந்த ஒரு ஆழ்வார் திருப்பானாழ்வார் தான். இந்த திருப்பானாழ்வார் கொடுத்த 10 பாசுரங்கள் பார்த்தார், பெருமாளை செஞ்சார், அவ்வளவுதான். காணும் லோகசார முனிவர் நின்றுட்டு இருந்தார், ஆழ்வார காணும்.
என்ன சுவாமி நாங்க 2 பேரும் தான் வந்தோம் உத்தரகாண்டம்னா, பெரியவர்கள் மட்டும் இருக்காருங்க. உள்ளுக்குள்ள போய் பார்க்க முடியாது. உள்ளுக்குள்ள போய் பார்த்தா பெருமாள் மட்டும்தான் இருக்காரு. ஆழ்வார காணமே. கூட இருந்த லோகசார முனிவர் தான் சொல்லியிருக்காரு. பக்கத்துல நான் தான் தோல்ல கூப்பிட்டு ஆழ்வாரிலேயே அவர் தான் சேவிச்சார். காணவேன்னு சொன்னா எங்க போய் தேடுறது? மூலசாரத்துக்கு அங்க எதுவும் வழி கிடையாது, மேலே வழி கிடையாது, கீழே வழி கிடையாது. அங்க இருக்கிறவர் ஒரே ஒருத்தர் தான். வெண்டமண்டவாயனா இருக்கார், அவர் தான் அண்டர்கோனாக இருக்கிறார், அணியரங்கனாக இருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் இருக்கார். ஆழ்வார் மட்டும் காணும். எங்க போயிட்டார் அப்படின்னா ஞானியை விக்கிரகத்தோட ஆதரிக்கும் வேர்ச்சூடுபவர்கள் நம்பத்தில் கிடக்காதா போல ஞானியை விக்கிரகத்தோட ஆதரிக்கும் ஞானின்னு சொன்னா பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். உணர்ந்த மெஞ்ஞானியர் அப்படின்னா ஞானி ஆத்மைவ மேமதம்னு கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறார். ஞானிதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 4 விதமான பக்தர்கள் என்னை நோக்கி வருகிறார்கள். 4 பேர் வரலாம். 4 பேர் தானே, 50 பேர் இருக்குமே. அப்படின்னா அந்த பக்தர்களை சொல்ல என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்த்தோ அர்த்தா சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருதினோர்ஜுன ஆர்த்தோ அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி ஜபரதர்ஷத. கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார் 4 விதமானவர்கள் என்னை நோக்கி வருகிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள். ஆனா அவளுக்கு யாரு எனக்கு ஞானியை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உதாரா சர்வயேவிதே ஞானி ஆத்மைவ மேமதம் கண்ணன் தெரிவிக்கிறார். சதுர்விதா பஜந்தேமாம் 4 விதமான மக்கள் என்னை நோக்கி வருகிறார்கள். யார் தெரியுமா? ஜனா சுகிருதி நோர்துன ஆர்த்தோ, யாரோட தன் பணம் வேணுமா அவன் வரான், பணத்தை இழந்தவனும் என்னிடத்துல வரான், கைவல்யார்த்தியும் வரான், ஞானியும் வரான். ஆனா இந்த 4 பேர்ல எனக்கு யார் தெரியுமா பிடிக்கிறது? ஞானியத்தான் ரொம்ப பிடிக்கிறதுன்னா பெரிய பெருமாளுக்கு பிடித்த ஞானியோ திருப்பான் ஆழ்வாருங்கிற ஞானி. ஏன்னா என் அமுதினை கட்டகங்கள் மற்றொன்றினை காணானே சொன்ன ஆழ்வார் அவர் ஒருத்தர் தானே. இவரை பார்த்துட்டேன், வேற எதையும் பார்க்க முடியுமா? ஏன்னா ஆழ்வார் ஒரு தரம் தான் போனார், ஒரே தரம் தான் ஜெயிச்சார். அப்படி இவரெல்லாம் ஜெயிச்சார். என் அமுதினை கண்டகங்கள் மற்றொன்றினை காணால் பார்த்தாரோ இல்லையோ, பார்த்ததுக்கு அப்புறம் காணும், ஆழ்வாரை காணவில்லை. அவ்வளவுதான். லோகசார முனிவர் சொல்றார், இங்கதான் என்னோடதான் வந்தார், அவளை காணும், பெரியவர்கள் தான் கூட சேர்ந்து விட்டார். அவ்வளவுதானே சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? அப்ப இங்க பிறந்தவர்கள் எல்லாருமே ஒரு நாள் வைகுந்தம் புகுது வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு இருக்கிறது. ஆனால் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு சொன்னா மன்னவர்கள் எப்ப சொல்லிடுமோ வெளிநாட்டுக்கு போன பிற்பாடுதான் எம்பெருமான் சேர்க்கிறோம் கலக்கிறோங்கிறது இருந்தது. ஆனால் இந்த லோகத்திலேயே பிறந்து வைகுந்தம் வேறல்ல திருவரங்கம் வேறல்லன்னு சொல்லும்படியா, வெண்ணபருவோன் வேறல்ல வெண்ணமண்டவாயன் என்பது வேறல்ல மதில் அரங்கன் வேறல்ல என்று சொல்லும்படியா, வேற்பத்தானது விதேசம் என்று சொல்லப்படுகிறதான திருவரங்கத்திலே பெரிய பெருமாள் என்று சொல்லப்படுகிறதான ஸ்ரீ ரங்கநாதன் அங்கே பரவாசுதேவனாக, இங்கே ஸ்ரீ ரங்கநாதனாக இருக்கக்கூடியதான பெரிய பெருமாள் இருக்காரே, அவர் வேறாரும் அல்ல, பரவாசுதேவனே ஸ்ரீ ரங்கநாதனாக இங்கே எழுந்து இருக்கிறார். அந்த எம்பெருமானி அங்க போய் சேர்றது ரொம்ப தூரம் பிரயாணம், இங்க போய் சேர்றது ரொம்ப சுருக்கமான பிரயாணம். அப்படி ரொம்ப சுருக்கமா பாடி நெட்டுக்கு பாடினா எல்லா ஆழ்வாரும் ரொம்ப தூரம் அச்சிராஜமா இருக்கிறது பிடிச்சி எல்லாரும் போய் சிறப்பெருமாளை சேர்ந்தா இவர் சுருக்கமா பாடினார். நேரம் பக்கத்துல போனார், உறையூர்ல திருவரங்குக்கு போனார், சேவிச்சார். அதுவும் அவரா சேவிச்சாரானா இவர் கூட்டு போய் சேவை பண்ணி வச்சார். அவரை கூட்டிட்டுவான பெருமாளை அழைச்சு இவர் தோல்ல ஏறி உட்கார்ந்து அண்ணன் போய் அங்க போய் பெரிய பெருமாளுக்கு முன்னாடி போனார், சேவிச்சார். அவரை சேவிச்ச கண்களால வேறொன்றை சேவிக்க மாட்டோம் என்று சொல்லி முடித்தார். பெருமாளோட சேர்ந்தார். அங்க போய் சேர்றது மிச்சம் பேரலாம், இங்கே சேர்ந்தது திருப்பானாழ்வார். அப்ப அந்த திருப்பானாழ்வார் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் எத்தனை உயர்ந்தவர் அப்படின்னு சொன்னா ஒளியின் கையுமான அந்தரங்கராக இருக்கக்கூடிய ஆழ்வார். ஆள வந்தார்னு ஒரு மகாச்சாரியர், அந்த ஆச்சாரியர் அவர் கடைசியா உடம்பு முடியாம படுத்துட்டார். அப்ப போய் சிஷியால போய் கேட்கிறான், சுவாமி அடியோங்களுக்கு உஜ்ஜீவனத்துக்கு ஏதுவாக ஒரு வார்த்தை சொல்ல வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். அதுக்கு ஆள வந்தார் சொன்னார், பெரிய பெருமாள் திருவடிகளே எல்லாமாக இருக்கக்கூடிய வினையின் கையுமாக இருக்கக்கூடிய அந்தராக இருக்கக்கூடிய திருப்பானாழ்வாருடைய திருவடிகளையே பாயங்களாக கொள்ளுவோம் அப்படின்னு தெரிவித்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்?
பெரியவருமாள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொன்ன ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார். அவர் எப்படி இருக்கார்? வீணையின் கையுமான அந்தரங்கராக பெருமாளுக்கு. அந்தரங்கர்னா உள்ளுக்குள்ள போனார், அந்தரங்கமா உள்ளுக்குள்ளே போயிட்டார். அந்த ரங்கன் வச்சுக்கலாம், அந்த ரங்கன். நம்ம இங்கே சொல்லுமா இல்லையா, அந்த ரங்கன் இப்படி சொல்லலாம். அந்த ரங்கம் அப்படின்னா இந்த ஆழ்வார் அந்த ரங்கமாக அவரோடு சேர்ந்தார், ஒன்றாகி போனார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி போனதான ஆழ்வார். அப்ப அவருக்கு என்ன பெருமை அப்படின்னா பெருமாளோடு சேர்ந்த பெருமை. ஏன்னா மிச்ச பேர் எல்லாம் இங்கேருந்து போனா இவர் இங்கேருந்து இப்படியே நேரம் போயிட்டார். அப்படி போன பெருமை யாருக்கு உண்டு? என்னால் எந்த ஆழ்வாருக்கும் அந்த பெருமை இல்லை, திருப்பான் ஆழ்வாருக்கு ஒருவருக்கு மட்டுமே உண்டு. அப்படிங்கிறத பார்த்தோம்னா வீணையின் கையுமான அந்தரங்கரை அந்தரங்கராக இருக்கக்கூடிய ஆழ்வார் அவருடைய திருவடிகளையே உபாயமாகவும் உபேயமாகவும் கொள்ள வேண்டும். அதையே போய் சேர இடமாவும் வச்சுக்கோங்க, அங்க போய்தான் அனுபவிக்க போறோம் அப்படின்னு வைத்துக் கொள்ளுவோம்னு ஆளவந்தார் தெரிவித்தார். அப்படி இருக்கிற ஆழ்வார் எங்க இருக்கார்? திருப்பான் ஆழ்வார் ஒரே ஒரு அவதாரம் பண்ணார். திருவரங்கத்திலே எங்கே உள்ளார் அப்படின்னா தெற்கு வாசல் வழியாக இலை நுழைந்தோம் என்றால் முதல்ல புறத்தாழ்வாருடைய சன்னிதி வரும், அதுக்கப்புறம் தொடரடிப்புடி ஆழ்வார் சன்னிதி வரும், அதுக்கப்புறம் விட்டல் கிருஷ்ணன் சன்னிதி வரும், அதுக்கப்புறம் திருப்பான் ஆழ்வாருடைய சன்னிதி வரும். அங்கதான் ஹனுமான் சொல்லப்படுகிற ஆஞ்சநேய பகவான் உள்ளார். இந்த ஹனுமானுக்கும் திருப்பான் ஆழ்வாருக்கும் ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்க அவரிடத்துல? என்ன காரணம்? ஹனுமாருக்கு திருப்பான் ஆழ்வாருக்கு என்ன சுவாமி சொன்னார்? ஆஞ்சநேய சன்னிதிப்பா, ஆஞ்சநேய சன்னிதி திருப்பான் ஆழ்வார். ஏன் சுவாமி இருக்காருன்னா ராமனை பார்த்த கண்கள் மற்றொன்றினை பார்க்காதுன்னு சொன்னவர் ஹனுமான். ராமனுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்த்த கண்கள் மற்றொன்றினை காணாதுன்னு சொன்னவர் திருப்பான் ஆழ்வார். ஏன்னா ஸ்ரீ ராமாவதாரத்துல ராமன் கடைசியா சாந்தாகினி லோகத்துக்கு எல்லாரையும் கூட்டு போனார். எல்லாரும் வாங்க வாங்கினார், எல்லாரும் வந்தோம். அப்ப இருக்கிறவா வந்தோடனே நாங்க போகலாம் அப்படின்னு சாந்தாகினி வைகுண்டத்தின் பக்கத்துல இருக்கிற கூப்பிட்டு போயிட்டார். ஹனுமான் இருந்தார். ஹனுமன் தேவரி வேண்டாமா வலியா வலியா அப்படின்னா அப்படி சொணக்கமா இருந்தார் ஆழ்வார். சில விஷயம் நமக்கே பிடிக்கலன்னா நமக்கு முகத்தை காட்டாம இருப்போம் இல்ல. ஆஞ்சநேயர் அப்படி இருந்தார். ஹனுமான் பக்கத்துல வந்தார். ஹனுமன் தேவன் வரலையா, ஏன் இப்படி ஓரமா நிக்கிறது, சொணக்கமா நிக்கிறது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். சொன்னார், ராமா நான் உன்னை சேவிச்சிருக்கிறது எப்படி செஞ்சிருக்கேன்? மான்மோன் மரமுனியோடு சேவிப்போம் ராமனை, சீதா பிராட்டி ஒத்தியோட தான் சேவிச்சிருக்கோம். சீவை குண்டம் சீவை குண்டம்னு சொல்லிடுறேன், அங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? வைகுண்டேது வரையிலோகி எல்லாம் புடைசூட, கருடன் ஆதிசேஷன் விஸ்வக்சேனன் நித்திசூர்கள் எல்லாரும் புடைசூட அப்படியே இருக்கும். ஒரு பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி நிர்மலாதேவி எல்லா தேவிமார்களோடும் இருப்போம்னு சொன்னார். நான் வரலேன்னு ராமனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாம். உன்னை பார்த்தது மாந்தோர் மரபடிக்குத்தான் நாம் ஆட்பட்டோம். ஸ்நேகோமி பரமோராஜன் நெட்டம் பாபு ஆந்திரன்னு என் ராமனை பார்த்த கண்கள் மற்றொன்றினை பார்க்காது. உன்னை நான் இப்படிதான் சேவிச்சிருக்கேன், உன்னை ஆதிசேஷனுக்குள்ளதான் சேவிக்கிறதுக்கு இல்லை, மற்ற பிராட்டிமார்களோட சேவிக்கிறதுக்கு இல்லை, உன்னை இப்படித்தான் சேவிக்கணும், இப்படித்தான் சேவிக்க நான் வரலன்னு. அதனால பார்த்தோம்னா பெரியவருமாள் சன்னிதிக்கு பின்னாடி அவருடைய திருவடி பாஷத்துல பார்த்தோம்னா ஒரு சன்னிதி இருக்கு. அங்க விபீஷண ஆழ்வான் இருப்பார். ஸ்ரீரங்கத்துல விபீஷண ஆழ்வார் இருப்பார், சேனமுதலியார் மத்தியத்துல இருப்பார். ஒரு பக்கம் ஆஞ்சநேயர், ஒரு பக்கம் விபீஷண ஆழ்வான், 3 பேர் இருக்கா உள்ளுக்குள்ள. அவரையும் அங்க சேவிக்கலாம். திருப்பான் ஆழ்வாரை சேவிக்காமல் திருவரங்கத்திலிருந்து வரவே கூடாது. திருப்பான் ஆழ்வாரை சேவிச்சாதான், இந்த ஆழ்வாரை சேவித்தாதான் பெருமாளோட அனுகிரகமே கிடைக்கும். அப்படிங்கிறதை புரிந்து கொள்வோமா? ஒளியமான அந்தரங்கர் ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் மட்டுமேங்கிறத இந்த கோட்டியிலே சொல்வதற்கு ஒரு பிரார்த்தத்தை கொடுத்ததான சுவாமிகளுக்கு சபையினருக்கு அடியனுடைய கிருதஜ்ஞதையை சொல்லி இந்த நாளிலே கார்த்திகையிலே ரோகிணி நட்சத்திரத்திலும் சொல்வதற்கு ஒரு பிரார்த்தனை கிடைத்தது அப்படிங்கிறத கோட்டியாரிடத்திலே விண்ணப்பம் பண்ணிக்கொண்டு ஆழ்வாருடைய வாழி திருநாமத்தை அவரவர்கள் சேவிக்க உம்பரதூரும் மெய்ஞானத்து உறையூரான் வாழியே கார்த்திகையில் உறவுகையினால் வந்த செல்வன் வாழியேன்னு அவர் அவ்வளவு உயர்ந்ததான ஆழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு 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 பாடிக்கொண்டு செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் இருந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு சிவதேரமயாமா திருமணிங்கரா மகாத்மனேஸ்வரி பகவாசினி உயாது சொல்லி
பிரார்த்திக்கிறேன்.